ஸோ அனைவரையும் வருக வருக வரவேற்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்துராமன் சார், திருப்பூர் ஃபெடரேஷன் ஆஃப் டாக்ஸ் பிராக்டிஷனர் பிரசிடென்ட் முத்துராமன் சார் அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். அண்ட் தென் கதிரவன் சார், உங்களுடைய சப்போர்ட் எல்லாம் இந்த மீட்டிங் நடக்காது. வெல்கம் வெல்கம். அனைவரையும் நானும் வரவேற்கிறேன். அனைவரையும் ஒரு சின்ன இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் கூடிய சீக்கிரம் சரியாயிரும். அது வரைக்கும் நான் இப்போ பிரேமோடயே இணைஞ்சிருக்கேன். ஓகே 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 சார், தேங்க்யூ சார். உங்களையும் வந்து இது பண்றோம். சரி, ஓகே. ஸோ குட் ஈவினிங் சார். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்கிரீன் விசிபிலிட்டியா இருக்கா சார்? எல்லாருக்கும் கிளியர் தானே? ஆடியோ ஸ்கிரீன் வந்து விசிபிலிட்டி தானே சார்? ஓகே ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் அண்ட் ஆட்டோமேட்டிக் வந்து பேக்கப் வந்து டேலியில் எப்படி எடுக்கிறது, தென் அதுல பாத்தீங்கன்னா கிளவுடில் எப்படி ஸ்டோரேஜ் பண்றது, கிளவுட்ல டேலி எப்படி பார்க்கலாம், ஸோ அப்படிங்கறது வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றேன். தென் அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் நம்மளுடைய ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கதிரவன் சார் வந்து இயர் அண்ட் டாஸ்க்ல வந்து அண்ட் ப்ராக்டிகல் கொஸ்டின்ஸ் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஸோ அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ், உங்களுக்கு என்ன டவுட் இருக்கு அப்படிங்கிறது. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கம்மிங் டியூஸ்டே வந்து சார் நம்ம ஒரு ஈவெண்ட் வச்சிருக்கோம். இது எக்ஸ்க்ளூசிவ் பாத்தீங்க அப்படின்னா ப்ராக்டிகல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் ஃபார் ஜிஎஸ்டி வந்து 150 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்றோம் ஆல் ஜிஎஸ்டி சாப்டருக்கு. ஸோ இதை பத்தி கதிரவன் சார் வந்து நம்ம டியூஸ்டே அன்னைக்கு வந்து இது பெய்டு ஈவெண்டா பண்றோம். ஸோ பெய்டு ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நம்ம ஜூமுக்கு கொடுக்குறது தான் சார். அதை வர அதுக்கு உண்டான சார்ஜஸ் பண்றோம். ஸோ அதனுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாங்க வந்து அந்த ஃபார்ம்ஸ் ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப்லயும் டெலிகிராம் குரூப்லயும் போட்டிருக்கோம். ஸோ நீங்க அந்த ஃபார்ம்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு நான் சொல்றப்போ எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா கதிரவன் சார் வந்து ஜிஎஸ்டி ஒரு புக் கொடுக்குறாரு. மாரிமுத்து சார், வெல்கம் மாரிமுத்து சார். ஸோ கதிரவன் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புக் கொடுக்குறாரு. ஸோ அந்த பிடிஎஃப் இதுல நீங்க வந்து மொபைல்ல வச்சுக்கலாம், சிஸ்டத்துல வச்சுக்கலாம், டிரைவ்ல வச்சுட்டீங்கனாலும் சரி, நம்ம எங்கிருந்து வேணாலும் வந்து டே டு டே வந்து படிக்க முடியும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேலிலேயே வந்து டிடிஎல்ஸ் இருக்கு, புக்ஸ் இருக்கு. ஸோ வார வாரம் ஒவ்வொரு மீட்டிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெய்டு ஈவென்ட்ல வந்து ஒரு ஃப்ரீ டிடிஎல் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நாட் ஃப்ரீ டிடிஎல், அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கு உங்களுக்கு டிடிஎல் நம்ம கொடுக்குறோம். ஸோ அது வந்து நான் உங்களுக்கு மீட்டிங் முடிச்சுட்டு சொல்றேன். இப்போ மீட்டிங் எப்படி ரெஜிஸ்டர் பண்ண போறோம் அப்படின்னா 2 மெத்தட் இருக்கு. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் சாட் பாக்ஸ்ல அந்த ஃபார்ம்ஸ் நான் போடுறேன். இதான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம். ஸோ இது வந்து இந்த மீட்டிங் கொண்டானது உங்களுடைய சாட் பாக்ஸ்ல நான் மென்ஷன் பண்றேன். ஸோ இது என்னன்னா இந்த சாட் பாக்ஸ்ல நீங்க பாத்துக்கலாம். அப்படி இல்ல நம்ம வேற பார்க்கணும் அப்படின்னாலுமே நம்மளுடைய அபிஷியல் சைட் இருக்குங்க சார், premInfotech.in. premInfotech.in. ஸோ இதுல போனீங்கன்னா இங்க ரைட் சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு கிளியரா இருக்கா சார்? இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ங்கிறது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுடைய இமெயில் ஐடி, சரிங்களா, உங்களுடைய இமெயில் ஐடி நீங்க கொடுக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் admin@premInfotech நான் கொடுக்குறேன். சரிங்களா, என்னோட நேம் குமார் எஸ், மொபைல் நம்பர் 9843743434. சார் வித் யுவர் பர்மிஷன் உங்களை எல்லாத்தையும் மியூட் பண்ணிடுறேன் சார். மாரிமுத்து சார், குட் ஈவினிங் சார். ஓகே, பிரேம், குட் ஈவினிங் பிரேம். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் டு ஆல். தேங்க் யூ சார். ஸோ இதுல வந்து டெஸ்டினேஷன் அவர் வந்து ஓனரா அக்கௌண்டன்டா அப்படிங்கிறது சொல்றோம். ஓனர், தென் கம்பெனி நேம் இருந்தா கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா விட்டுறலாம். தென் வந்து ஃபீஸ் வந்து அதை நார்மலா மென்ஷன் பண்ணிருக்கோம். ஸோ நீங்க வந்து கூகுள் பேல பண்ணலாம், இல்ல பேங்க் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், இல்ல சார் எங்கிட்ட டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இருக்குன்னா அதுல எப்படி பண்றது அப்படின்னா ஜஸ்ட் இந்த லிங்க் இதே நீங்க கிளிக் பண்ணா போதும். இந்த லிங்க் கிளிக் பண்ணீங்கன்னா ஆன்லைன் கேட்வே போயிடும். ஸோ இதுல வந்து பேசிக் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், மொபைல் நம்பர் இது கொடுத்துட்டு நேம் ஜஸ்ட் பேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க கார்டு மூலமா பண்ணிக்கலாம், நெட் பேங்கிங் மூலமா பண்ணிக்கலாம், யூபிஐ மூலமா நீங்க பண்ணிக்கலாம் சார். சரிங்களா, இதை கொடுத்துட்டு ஜஸ்ட் சப்மிட் கொடுத்தீங்கன்னா போதும். இதை கொடுத்துட்டு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுலயே நீங்க பண்றீங்க. ஸோ இன்வைட் பண்ணது யாரு? ஸோ நான் பண்ணிருக்கேன்னா கதிரவன் சார் மூலமா வந்திருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது சோசியல் மீடியா மூலமா வந்திருக்கீங்களா அப்படிங்கறத மென்ஷன் பண்ணிட்டு கிளிக் பண்றீங்க. தென் சப்மிட். இது கொடுத்தனே வந்து பாத்தீங்கன்னா ஸோ இது நார்மலா பேசிக் இன்ஃபோ தான் கேட்கும்.
ஸோ இந்த உங்களோட ரெஸ்பான்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் மெயிலும் வந்து உங்க மெயில் ஐடிக்கு வந்துடும். ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் உங்களுக்கு வந்துருக்குங்களா? ஸோ ரெஜிஸ்டர் பண்ண கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நீங்க இதுல பாத்துக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் உங்க மெயில் ஐடிக்கு வந்து இதை வந்து நாங்க ஜூம் ஐடி வந்து உங்களுக்கு நாங்க ஷேர் பண்றோம் சார். சரிங்களா? இதுல ஏதாவது உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்றது டவுட் இருக்கா சார்? இது ஒன்லி ஃபார் வந்து டியூஸ்டேக்கு மட்டும் தான் சார். இது வந்து டியூஸ்டே நடக்கிற ஈவெண்ட்டுக்கு மட்டும் தான் நம்ம பண்றோம். இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா சார்? சார் இல்ல அமைதியா இருக்கீங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஓகே சார். You're muted. ஓகே ஓகே சார், சாரி சார். ஜஸ்ட் நீங்க சாட் பாக்ஸ்லோட சொல்லலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். சரிங்களா சார்? ஸோ அடுத்தது வந்து நார்மல் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு வந்து வாரம் சாட்டர்டே மீட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரீயா கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃபார்ம்ஸ் இதுல இருக்கு. இது ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். இப்போ புதுசா வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து நான் சாட் பாக்ஸ்ல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ இதுல ஆல்ரெடி உங்களுக்கு சாட் பாக்ஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். நீங்க அந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்க கிளிக் பண்ணல. கிளிக் பண்ணோடனே வந்து பாத்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் உங்களோட பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இந்த ஃபார்ம் ஒரு தடவை மட்டும் ஃபில் பண்ணா போதும் சார். வாரம் மீட்டிங் நடக்கிறதுக்கு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் மட்டும் தான். ஸோ ஒன் டைம் மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணா போதும். சேம் உங்களுடைய இமெயில் ஐடி சிஎன்எஸ்சிஎல் நான் சிஎன்என்ஓ கொடுத்துருங்க. தென் நேம், மொபைல் நம்பர், யார் இன்வைட் பண்ணாங்க, உங்களுடைய ஃபர்ம் நேம், ஆஃபீஸ் பர்சன் இருந்தா நீங்க கொடுக்கல, இல்லைன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம் சார். இது மேண்டேட்டரி கிடையாது. ஸோ கிளிக் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தா போதும் சார். சேம் இதே மாதிரி வந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா சார்? ஓகே சார். இதுல சந்தேகம் இருந்தா கேட்கலாம், இல்லைன்னா நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் சார். ஓகேங்களா? இது வந்து டியூஸ்டே நடக்கிறது உண்டானது. ஸோ இன்னைக்கு அஜெண்டா வந்து நம்ம சொன்னது டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ டாலியில வந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது, தென் ஆட்டோமேட்டிக் பேக்கப் அப்படிங்கிறது நான் சொல்றேன் சார். ஓகே. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். நான் மெயில் மட்டும் வந்துருச்சு கொஞ்சம். அட்மினா சேல்ஸ் சார்? ஆமா சார், அட்மின் சார். வரல சார். ஓகே ஓகே. ஸோ குட் ஈவினிங் சார். இதுதான் எங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இது premeinfotech.in. ஸோ premeinfotech பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ் வந்து டாலி சர்வீசஸ் கம்பெனி. ஸோ ஃபவுண்டர் கம் சிஓ பார்த்தீங்கன்னா நான் தான், பிரேம்குமார், கிரியேட்டர் ஆஃப் premeinfotech. We are the Tally Sales Service and Business Solutions in partner. திருப்பூர் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் 11 இயர்ஸா வந்து நாங்க திருப்பூர் அண்ட் ஈரோடு சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்லைன்ல எல்லா சர்வீஸும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ எங்க இருந்தாலும் வந்து நம்ம சர்வீசஸ் கொடுக்க முடியும். தென் வந்து ஸோ 11 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. We are authorized Tally partner and Tally Institute. ஸோ 5000 கஸ்டமர்ஸ் பேஸ் இருக்காங்க. தென் வந்து ஹை கிளாஸ் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இருக்கு. ஸோ இப்போ ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ இப்போ நம்ம ஆன்லைன்லயும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க உங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கும் சரி, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்க ஸ்டாஃபுக்கு வேணாலும் சரி, ட்ரைனிங் வந்து நீங்க ஆன்லைன்ல எடுக்கலாம். ஆன் சைட் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம். தென் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து கம்பெனிக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஸ்டாஃப்ஸ் வேணாலும் நம்ம பிளேஸ்மெண்ட்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். தென் எங்களுடைய சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா திருப்பூர், கோயம்புத்தூர், தென் ஆன்லைனும் சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ premeinfotech வந்து என்னென்னலாம் காலையில சர்வீசஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சேல்ஸ். ஸோ மெயினா வந்து நான் எப்பவுமே சொல்றது ஆடிட்டர் பிளஸ் டாக்ஸ் கன்சல்டன்ட் மூலமா தான் வந்து நாங்க பாத்தீங்கன்னா எப்பவுமே சேல்ஸ் அண்ட் சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். We are our backbone. Then our Tally AMC. ஸோ Tally AMC என்ன சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. ஸோ AMC நத்திங் பட் உங்களுடைய Tally வந்து சிஸ்டமேட்டிக்கா மேனுவலா இருக்கிறது எப்படி சிஸ்டமேட்டிக்கா எடுத்துட்டு போறது. ஸோ அப்படிங்கறத வந்து நம்ம Tally AMCல வந்து உங்க கிளைண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் டேட்டா பேக்கப் பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல எனக்கு டெய்லி ஒரு 2-3 கால்ஸ் வந்துடும். சார் டேட்டா வந்து எனக்கு மிஸ் ஆயிருச்சு, லாஸ் ஆயிருச்சு. நிறைய பேர் இந்த இயர் எண்டிங்ல வந்துட்டு டேட்டா வந்து பேக்கப் எடுக்காம இருப்பாங்க. ஸோ நிறைய பேர் ரெக்வஸ்ட் பண்ணங்காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேட்டா பேக்கப்பே வந்து எக்ஸ்க்ளூசிவ் செஷனா வச்சிருக்கும். ஸோ இது வந்து Tallyல எப்படி ஆட்டோமேட்டிக்கா பேக்கப் எடுக்கிறது, அதை எப்படி நம்ம கிளவுட்ல ஸ்டோரேஜ் பண்றது அப்படிங்கறது நீங்க பாக்குறோம். தென் அதுக்கப்புறம் Tally அண்ட் மொபைல். ஸோ மொபைல் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ மொபைல்ல பணம் பார்க்க முடியாதுங்கிறதே கிடையாது. இப்போ எல்லா ஆப்ஷனும் வந்துருச்சு. ஸோ நெட் பேங்கிங் இருந்து இப்போ Tally வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம். தென் வந்து ரிப்போர்ட்ஸ் பார்த்துக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ எனி டைம் எனிவேர் நீங்க எங்கிருந்து வேணாலும் சரி, இது Tally வந்து ஆன்ல இருக்கணுங்கிறது இல்லை. ஸோ மொபைல் மூலமாவே நமக்கு இன்னைக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் இருக்கு பண்ணிருக்கோம் அப்படிங்கறத ஈஸியா நம்ம பார்த்துக்க முடியும். தென் பார்ட்டியோட ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நம்ம ஈஸியா வந்து வாட்ஸ்அப்போ இமெயிலோ எல்லாமே அனுப்பிச்சுக்கலாம்.
அதே மாதிரி இப்போ ட்ரேடிங்ஸ் கம்பெனி இருக்காங்கன்னா டோட்டல் ஸ்டேட்மெண்ட் ஒரே ஷாட்ல வந்து மெயில் அனுப்பலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து மொபைல் ஆப்னு சொல்லி தனி செஷனே உங்களுக்கு நான் எடுக்கிறேன். தென் டேலி இன்ஸ்டியூட். ஸோ வி ஆர் த டேலி ஆத்தரைஸ்ட் இன்ஸ்டியூட். இப்போ ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ நீங்க எப்படி அதை சொல்லலாம் அப்படின்னா காலேஜஸ் வந்து நாங்க எடுத்துட்டு இருக்கோம். ஸோ காலேஜஸ் ட்ரைனிங் எடுக்கலாம். தென் ஸ்கூல்ஸும் இப்போ எடுத்துட்டு இருக்கிறோங்க. ஸோ எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் வந்து நம்ம ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கோம். தென் டேலி அண்ட் கிளவுட். கிளவுட் நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கு இது சூட் ஆகும் அப்படின்னா மல்டிபிள் பிரான்ச் இருக்கு, இல்ல என்னோட டேட்டா வந்து செக்யூரா இருக்கணும், சேஃப்டியா இருக்கணும் அப்படின்னா ஸோ கிளவுட்ல வந்து நம்ம டேட்டா ஸ்டோரேஜ் பண்ணிட்டு எங்கிருந்து வேணாலும் நம்ம பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் கஸ்டமைசேஷன் பாத்தீங்க அப்படின்னா ஸோ நம்மளுடைய டிஃபால்ட் டேலியில் இருக்கிற ரிப்போர்ட்ஸ் இல்லாம எல்லா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கம்பெனியோட இன்வாய்ஸ், ஒவ்வொரு கம்பெனி ஒரு இன்வாய்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அந்த இன்வாய்ஸ் வந்து எப்படி வந்து நம்ம டேலியில கஸ்டமைஸ் பண்றது, ஸோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் ஃப்ரம் டேலி. ஸோ டேலில இருந்து எஸ்எம்எஸ் போகுமா சார் அப்படின்னா எஸ். ஒவ்வொரு பில் போடும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரேடிங் கம்பெனி இருக்காங்க, ஸோ ஒரு பில் போட்டோன்னே ஆட்டோமேட்டிக்கா அந்த பார்ட்டிக்கு மெசேஜ் போகணும். ஸோ அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா சார் ஓகே. ஸோ எஸ்எம்எஸ் ஃப்ரம் டேலி. இப்போ நீங்க ஒரு ட்ரேடிங் கன்சர்ன் இருக்காங்க, ஸோ அந்த கன்சர்னுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் பில் நிறைய பில் போயிட்டு இருக்கும். பர் டே ஒவ்வொரு கம்பெனி பாத்தீங்கன்னா 200-300 பில்ஸ் போடுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி பில்ல வந்து அந்த ஃபினான்ஸ் மேனேஜருக்கோ பிசினஸ் ஓனர்ஸ்க்கோ மெசேஜஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா போற மாதிரி பண்ணலாம். ஸோ அதோட ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள் ஃபார்மேட் எப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ் என்ன, கரண்ட் பில்லோட வேல்யூ என்ன, தென் அதுக்கப்புறம் க்ளோசிங் பேலன்ஸ் டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் என்ன, ஸோ அப்படிங்கிறது பார்த்துக்க முடியும். தென் எக்ஸல் டு டேலி. ஸோ நிறைய எக்ஸல் டு டேலி வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்ஸ் கன்சல்டன்ட்டுக்கே கொடுத்துருக்கோம் வெரி லோயஸ்ட் பிரைஸ். சார் இந்த மந்த் எண்ட் வரைக்கும் தான் சார் இந்த வந்து லோயஸ்ட் பிரைஸ் கொடுக்குறோம், ஏன்னா லான்ச்சிங் ஆஃபரா வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா we are increasing price. ஸோ அதனால யாராவது நீட் இருக்கோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்கோ நீங்க வாங்கிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த பிரைசிங் இருக்காது. ஸோ இதுதான் சார் எக்ஸ்க்ளூசிவா டேலி வந்து நாங்க சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எனிவேர் எனி டைம் என்ன சப்போர்ட் அப்படின்னாலும் நீங்க டேலி இது பண்ணலாம். இதுதான் எக்ஸ்க்ளூசிவா நம்ம டேலி ரிலேட்டடா பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு பேக்கப் எப்படி பாக்குறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. 1 செகண்ட். ஸோ அது இல்லாம நிறைய பேங்க்ஸோட நாங்க அசோசியேட் ஆயிருக்கோம் சார். பேங்க்ஸ் மீன்ஸ் என்ன சார், பேங்க்ல என்ன சார் அசோசியேட் ஆயிருக்கீங்க அப்படின்னா ஸோ நிறைய கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா சேலரிஸ் அவங்களுடைய பேமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபார்மேட் ஒன்று வச்சிருப்பாங்க. ஸோ இது மாதிரி எல்லா பேங்க்ஸ்க்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ அந்த ஃபார்மேட் வந்து நீங்க டேலி நார்மலா பேமெண்ட் என்ட்ரி போட்டீங்கன்னா போதும் அந்த பேங்க் நெட் பேங்கிங் எடுத்துட்டு போக முடியும். ஸோ இதெல்லாம் ஈஸியா வந்து பண்ண முடியும். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இஎம்ஐ. ஸோ இஎம்ஐ வந்து பாத்தீங்கன்னா பஜாஜ் மட்டும் கிடையாது. ஸோ உங்களுடைய டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எது இருந்தாலும் சரி 0% இஎம்ஐல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்குண்டான ஆப்ஷன்ஸ் எப்பனாலும் நீங்க சொல்லுங்க, சாஃப்ட்வேர் வந்து நம்ம இஎம்ஐ மூலமா வாங்கிக்கலாம். சரிங்களா? தென் வேரியஸ் அசோசியேஷன்ல வந்து மெம்பர்ஸா இருக்கும், லைக் பிஎன்ஐ, ரோட்டரி, தென் ஜிஎஸ்டி கன்சல்டன்டா இருக்கும். தென் டேலியோடைய சர்டிஃபைடு பார்ட்னர், we are authorized டேலி சர்டிஃபைடு பார்ட்னர். ஸோ இதுதான் எங்களுடைய ரோல்ஸ் ஆஃப் பிரேம் இன்ஃபோடெக் பத்தி இது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா டேலி பேக்கப். இன்னைக்கு அஜெண்டா வந்து பாத்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட். ஸோ டேலியில் வந்து எப்படி டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிறது, ரீஸ்டோர் பண்றது எப்படி, தென் வந்து அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி டிடிஎல் கான்ஃபிகர் பண்ணி பேக்கப் எடுக்கலாம், தென் அதை வந்து கூகுள் டிரைவ்ல, ஒன் டிரைவ்ல, கிளவுட்ல எப்படி நம்ம வந்து ஸ்டோரேஜ் பண்றோம், ஸோ அப்படிங்கறது வந்து நம்ம இதுல பார்க்கலாம் சார். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சார் டேலி டேட்டா ஸ்டோரேஜ். ஸோ எங்க நார்மலா டேலி வந்து டேட்டா எங்க இருக்குன்னா டேலி ஐக்கான் நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் ஃபைல் லொகேஷன், இல்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஃபைல் லொகேஷன் கொடுத்தாலும் சரி. இதுல வந்தோடனே உங்களுக்கு கர்சர் இருக்கா சார், இந்த நம்பர் உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஆயிரும். என்னைக்குமே டேலி ERP9 டேட்டா ஃபோல்டர் 5 டிஜிட் தான் இருக்கும். அந்த 5 டிஜிட்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும் சார். ஸோ இதுதான் வந்து டேலியோட டேட்டாவோட ஸ்ட்ரக்சர். ஸோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இதனோட ஸ்ட்ரக்சர். சரிங்களா? ஸோ இது எப்படி வந்து பேக்கப் மெத்தட்ஸ் எப்படி பண்ணலாம், பெஸ்ட் ப்ராக்டிஸ்னா என்னென்ன மாதிரி பேக்கப் த்ரூ டேலி எப்படி பண்ணலாம், தென் வந்து எந்தெந்த நாள்ல பேக்கப் எடுக்கணும், தென் எதெல்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ குட் ஈவினிங் மணிகண்டன் சார், வார்ம் வெல்கம். ஃபெடரேஷனுடைய செக்ரட்டரி சார் மணிகண்டன் சார். ஓகே, இது ஆன் தி வே. ஓகே, ஸோ இது வந்து டேலில இருந்து எப்படி பேக்கப் எடுக்கிறது, அந்த ஃபோல்டர் எப்படி நார்மலா 2 பேக்கப் இருக்கு சார். பேக்கப் த்ரூ டேலி, அது இல்லாம டேலி ஃபோல்டர் ஏர்லியர் உங்களுக்கு காமிச்சு பாத்தீங்களா. ஸோ அந்த பேக்கப் எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது, தென் எப்படி எப்படிலாம் பேக்கப் எடுக்க முடியும். ஸோ சார் டெய்லி எடுக்கணுமா, இல்லை வீக்லி ஒன்ஸ் எடுக்கணுமா, இல்லை மந்த்லி எடுக்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா சார் நான் பேக்கப்பே ஆட்டோமேட்டிக் ஆயிக்கும் சார் எடுப்பேன்.
ஸோ நாட் ஓன்லி டேலி, உங்களுடைய இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்க்லயோ இல்லை எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க்லயோ த்ரூ இல்லை கூகுள் டிரைவ் அந்த மாதிரி நிறைய ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம கூகுள் டிரைவ் எனக்கு தெரிஞ்சு 15 GB வரைக்கும் ஃப்ரீ இருக்கு. ஸோ அதனால பேக்கப்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் எதெல்லாம் பண்ணக்கூடாது, ஸோ பேக்கப்ல வந்து ஓவர் ரைட் பண்ணக்கூடாது, தென் ஃபோல்டர் வந்து ரீஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒன்ஸ் ஓவர் ரைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க எடுக்க முடியாது. ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் டாலியில காமிக்கிறேன் எப்படிங்கிறது. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க ஸோ கம்பெனி நான் கிரியேட் பண்றேன், ஃப்ரெஷ்ஷா இருக்கு. டேட்டா நார்மலா நீங்க as it is கம்பெனி வச்சிருப்பீங்க, சேம் அதே கான்செப்ட்ல நான் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கம்பெனி வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ கிரியேட் ஆனோடனே ஃபர்ஸ்ட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஸோ மல்டி யூசர் கஸ்டமர்ஸா இருந்த மல்டி யூசர் டாலி லைசன்ஸா இருந்துச்சுன்னா டாலி க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு பேக்கப் எடுங்க சார். அதான் வந்து சேஃப் பேக்கப். ஸோ இதுல வந்து பேக்கப் இருக்கு, ரீஸ்டோர் இருக்கு. ஸோ பேக்கப் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர் அடிக்கிறீங்க. சோர்ஸ் அதாவது வந்து நம்ம டாலி டேட்டா வந்து எங்க இருக்கு, டில ஆன்லைன் ட்ரைனிங் GST 2A நான் வச்சிருக்கேன். ஸோ இதுல வந்து எங்க பேக்கப் ஆகணும், d:/tally பேக்கப் அப்படின்னு வச்சு ஸ்லாஷ் இன்னைக்கு டேட் 20/6/2020 சரிங்களா? ஸோ இப்படி எடுத்துட்டு ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்கன்னா எல்லாமே பேக்கப் ஆகும். இல்ல பர்டிகுலரா ஒரு கம்பெனி மட்டும் எனக்கு வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ பெட்டர் வந்து ஆல் கம்பெனிஸ் எடுத்துக்கங்க. அக்செப்ட் எஸ் சரிங்களா? ஸோ இந்த ஸ்பீடா உங்களுக்கு டேட்டா ரொம்ப சீக்கிரம் ஆயிடும். நான் ரிப்பீட் பண்றேன். எகைன் நான் வந்து டாலி க்ளோஸ் பண்றேன். இதுல செலக்ட் கம்பெனி, லாகின் as remote user, கிரியேட் கம்பெனி, பேக்கப், ரீஸ்டோர் இருக்கும். ஸோ பேக்கப்ல போயிட்டு சோர்ஸ்ங்கிறது எந்த இடத்துல டாலி டேட்டா இருக்கு. நாட் ஓன்லி டாலி ஃபோல்டருக்குள்ள எல்லாம் தனியா கூட வச்சிருப்போம். d:/IT டேட்டா, d:/GST டேட்டா, இல்ல பர்சனல் டேட்டா, இல்ல லாஸ்ட் இயர் டேட்டா. இந்த மாதிரி எந்த சோர்ஸ்ல நீங்க வச்சிருக்கீங்களோ அந்த டேட்டா. தென் அதுக்கப்புறம் எங்க பேக்கப் ஆகும். ஸோ d:/டாலி பேக்கப்னு கொடுத்துருக்கேன். அதுல டேட் என்டர் அடிச்சுட்டு ஸோ எல்லா கம்பெனியும் வேணுமா இல்ல பர்டிகுலர் ஒரு கம்பெனி மட்டும் செலக்ட் பண்ணுமா. ஸோ ஆல் ஐட்டம்ஸ் கொடுக்குறீங்க. ஜஸ்ட் என்டர் அடிச்சீங்கன்னா அக்செப்ட். ஸோ ஆல்ரெடி நான் பேக்கப் எடுத்திருக்க திரும்ப ஓவர் ரைட் பண்ணணும்னா ஸோ அதுல பண்ண வேண்டாம். ஸோ இன்னொரு நியூ நேம் கிரியேட் பண்ணி ஓவர் ரைட் பண்ணி பேக்கப் எடுக்கலாம் சார். சார் பேக்கப் எடுக்கிற ஏதாவது டவுட் இருக்கா சார்? சாட் பாக்ஸ்ல சொல்லலாம் சார், இல்ல ரெக்கார்டிங்கோட சொல்லலாம், வாய்ஸ் எடுத்துட்டு கூட சொல்லலாம் சார். பேக்கப்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? கிளியர் சார்? கிளியர் ட்ரை. ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. மாரிமுத்து சார் நீங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் ஆட் பண்றீங்களா சார் பேக்கப்ல? மாரிமுத்து சார் ஓகே. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு நம்ம ரீஸ்டோர் நான் சொல்றேன். ஸோ ரீஸ்டோர், ஸோ மேக்ஸிமம் வந்து ரீஸ்டோர் வந்து கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஏன்னா ரீஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுனா, ஒன்ஸ் நீங்க வந்து பழைய பேக்கப் வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த டேட்டா நியூ டேட்டாவே எடுக்க முடியாது. ஸோ அதனால கேர்ஃபுல்லா வந்து எப்போ நம்ம பேக்கப் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது வந்து கேர்ஃபுல்லா எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா ஃபார் பெட்டரா இருக்கும். ஸோ இங்கேயே நமக்கு வந்து நம்ம டாலில இருந்து போறீங்க, ரீஸ்டோர் கிளிக் பண்ணிட்டு சேம் இதே தான் டெஸ்டினேஷன், நம்ம எந்த இடத்துல ரீஸ்டோர் பண்ண போறோம் சேம் அதே பார்த்து கொடுத்தீங்க அப்படின்னா எப்படி நான் சொல்றேன். தென் அதுக்கப்புறம் சோர்ஸ் எங்கிருந்து வந்து நம்ம பேக்கப் எடுக்கிறோம், அந்த பேக்கப் வந்து எங்க ஸ்டோரேஜ் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி என்டர் அடிச்சீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து எப்போ எடுத்திருக்கோம் 20th ஜூன்ல 5:33 இதெல்லாம் பேக்கப் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி வந்துடும். இது ஆல் ஐட்டம்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அக்செப்ட் கேட்கும். ஸோ இங்க வந்து கம்பெனி நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்ட் வரும். ஸோ ஆல்ரெடி இந்த நம்பர் நேம் இருக்கு. ஸோ இதுதான் நான் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன். ஒன்ஸ் வந்து ஓவர் ரைட் பண்ணிட்டீங்கன்னா லைவா இருக்கிற டேட்டா போய் இந்த டேட்டா தான் இருக்கும். ஸோ இந்த ரீஸ்டோர் மட்டும் கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ இப்போ ரீஸ்டோர் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆயிரும். அப்போ நான் எஸ்கேப் கொடுத்துறேன். ஸோ எல்லா கம்பெனிக்கும் வந்து ஆல்ரெடி இருக்குன்னு காமிச்சிடும். ஸோ கம்பெனிஸ் ஆர் நாட் ரீஸ்டோர்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். இப்போ நம்ம என்ன பண்றோம், நான் வேற பார்த்துட்டு ரீஸ்டோர் பண்றேன். c:/restore கொடுத்துட்டு ஆல் ஐட்டம்ஸ் கொடுக்குறேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரீஸ்டோர் ஆகும். ஜஸ்ட் என்டர் தான், வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ்.
செலக்ட் கம்பெனி நான் சி கோலன் ரீஸ்டோர்னு டைப் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த கம்பெனி வந்துடும். ஸோ நம்ம கிரியேட் பண்றது ஆட்டோமேட்டிக்கா அதை நம்ம பார்த்துக்க முடியும். டாலி டேட்டா அப்படிங்கிறது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். ஓகேங்களா சார்? பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்ல ஏதாவது டவுட் இருக்கா சார்? ஸோ இதை நம்ம பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் பார்த்துருந்தோம். ஸோ இன்னொரு மெத்தட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். ரீஸ்டோரிங் பேக்கப் என்ன அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து இந்த டேட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டாலியில இருந்து எங்க பேக்கப் இருக்கு, நம்ம எப்படி போய் காப்பி பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மல் டாலிக்குள்ள பேக்கப் எடுக்கிறது. ஸோ இன்னொரு மெத்தட் நான் சொல்லியிருந்தேன், டாலி ஃபோல்டர் வைஸ் எப்படி பேக்கப் எடுக்கலாம் சார் அப்படிங்கிறது. காப்பி ஃபோல்டர் ஃப்ரம் த விண்டோஸ்ல இருந்து எப்படி எடுக்கலாம். ஸோ நீங்க செலக்ட் பண்ணி போறீங்க, நம்ம சி கோலன்ல ரீஸ்டோர்னு கொடுத்துருக்கோம். ஸோ மை கம்ப்யூட்டர்ல திஸ் பிசி போறீங்க, சி கோலன் ரீஸ்டோர்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த ஃபோல்டர் வந்து இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்க கஸ்டமர்ஸ்க்கு வந்துட்டு டாலி டேட்டா வந்து எப்படி வந்து நமக்கு மெயில் அனுப்புறது தெரியாது. ஸோ அது வந்து நீங்க கஸ்டமருக்கு எஜுகேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 10,000 இருக்கு அப்படின்னா நான் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ரேர் இது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிப் ஃபைலா வந்துடும். ஸோ இதை போய் நம்ம மெயில் அட்டாச் பண்ணி நம்ம வந்து யாருக்கு வேணாலும் மெயில் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆடிட்டருக்கான கஸ்டமர் வந்து உங்களுக்கு அனுப்பணும், நீங்க கஸ்டமருக்கு அனுப்பணும். ஸோ அப்படின்னாலுமே நம்ம ஈஸியா வந்து மெயில போயிட்டு கம்போஸ் பண்ணி அட்டாச் மெயில போனீங்கன்னா நம்ம எங்க வச்சிருக்கோம், சி கோலன்ல ரீஸ்டோர்ல. ஸோ 10,000 வச்சிருக்கோம். ஸோ ஜிமெயில் வந்து பாத்தீங்கன்னா அப் டு வந்து 20 MB வரைக்கும் அதில் அனுப்ப முடியும். அப்படி இல்லைன்னா நீங்க டிரைவ் மூலமா நீங்க அனுப்பலாம். எவ்வளவு டேட்டா வந்து நம்ம டிரைவ் மூலமா அனுப்ப முடியும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் இதுல இருக்கு, நீங்க அதுல பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை வந்துட்டு நீங்க யாருக்கு மெயில் அனுப்பணுமோ நீங்க அனுப்பிச்சிட்டு ஸோ டாலி டேட்டா ASON 26/2020. ஸோ இது மேனுவல் ப்ராசஸ் ஃபார் யுவர் இன்ஃபோன் சொல்லி நீங்க மெயில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஸோ சென்ட் ஐட்டத்தில் நீங்க பார்த்துக்கலாம். ஸோ நம்ம டேட்டா வந்து இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அங்க போய் நம்ம ரீஸ்டோர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து நார்மலா டேட்டா பேக்கப் எடுக்கிறது. சார் இது நிறைய பேருக்கு டவுட் கேட்டு இருப்பாங்க. இப்போ வரைக்கும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு வீக்லி 1 or 2 கால்ஸ் வந்து கஸ்டமர் இருந்து வந்துடும், இல்ல டாக்ஸ் கன்சல்டன்ட் ஆடிட்டர்ஸ் வந்து சார் இது டேட்டா ஆக மாட்டேங்குது, கஸ்டமருக்கு அனுப்ப முடியல, அந்த மாதிரி இருக்கும். ஸோ நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், நம்ம எங்க பார்த்து வச்சிருக்கோம் அப்படின்னா மை கம்ப்யூட்டர்ல திஸ் பிசி நம்ம வச்சிருக்கோம். அதுல சி கோலன்ல நான் ரீஸ்டோர்னு வச்சிருக்கேன். இதுல போயிட்டு 10,000. ஸோ இந்த மாதிரி 2-3 கம்பெனி வேணாலும் சரி நீங்க ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ரேர் இதை கொடுத்துட்டு இது அட்டாச்மெண்ட் ஆஸ் இட் இஸ் நீங்க மெயில் அட்டாச்மெண்ட் பண்ணீங்க பாத்தீங்களா. ஸோ அதில் நீங்க பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருக்கா சார் பேக்கப் அண்ட் ரீஸ்டோர்ல? ஏன்னா இப்போ இயர் எண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டி எல்லாம் முடிச்சிருப்போம், எல்லாம் டிரான்ஸ்லேஷன் பண்ணி முடிச்சிருப்போம். இப்போ திடீர்னு டேட்டா தான் மிஸ் ஆச்சு அப்படிங்கும் போது வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஸோ அதனால தயவு செய்து பேக்கப் எடுத்து எப்படி நம்ம டேட்டாஸ் மெயின்டைன் பண்ணிக்கங்க. அது இல்லாமல் எக்ஸ்டர்னல் ஆடிஸ்க்கு அந்த மாதிரி இருந்தாலும் அதுலயே எடுத்து வச்சிருங்க சார். சார் இதுல ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் சார். யாராவது பேக்கப் ரீஸ்டோர்ல டவுட் இருக்கா சார்? No, clear. ஓகே சார், தேங்க்யூ சார். சார் மற்றவங்களுக்கு இருக்கா சார்? இல்ல அன்மியூட் பண்ணுமா? சொன்னீங்கன்னா அன்மியூட் பண்ணிடுறேன். பார்ட்டிசிபென்ட்ஸ் ஓகே சார், நீங்களே மியூட் எடுத்து கூட கேட்கலாம் சார், நோ ப்ராப்ளம் சார். ஓகே, ஸோ நான் வந்து புரிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்கிறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா இது எப்படி சார் வந்து கூகுள் கிளவுட்ல எப்படி பேக்கப் எடுக்க முடியும்? இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜிமெயில் வந்து கூகுள் டிரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை நீங்க போனீங்க அப்படின்னா drive.google.com. இதுல வந்து நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நான் பாத்தீங்கன்னா ஒரு பேக்கப்னு வச்சிருக்கேன், பேக்கப் பேமெண்ட் ஃபுட் டாட். என்னுடைய எல்லா டேட்டாஸும் வந்து பாத்தீங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து ரெகுலரா ஆட்டோமேட்டிக்கா இப்போ பேக்கப் ஆயிடும். ஸோ லைவா வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேக்கப் ஆகிட்டே இருக்கும். ஸோ டே டு டே என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கறது நம்ம ஈஸியா பார்க்க முடியும். ஸோ இது எங்க போய் டவுன்லோட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க சர்ச் நெட்ல கூகுள்ல சர்ச் பண்ணாலும் சரி கூகுள் சிங்க் அண்ட் பேக்கப் இருக்கும். கூகுள் சிங்க் அண்ட் பேக்கப். ஸோ இது google.drive டவுன்லோட் இருக்கும். ஸோ இதுல போனீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும், கூகுள் சிங்க் அண்ட் டிரைவ் இருக்கு, பேக்கப் அண்ட் சிங்க் இருக்கும். இதை நீங்க டவுன்லோட் பண்ணி இதை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா போதும், அக்ரி அண்ட் டவுன்லோட் வரும். இதை வந்து நிறைய ஆடிட்டர்ஸ் டாக்ஸ் கன்சல்டன்ட் பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு திருப்பூர் ஈரோடுல இருந்து லாஸ்ட் ஆடிட்டர் பாத்தீங்கன்னா லைவா வந்து சார் நான் வந்து டே டு டே வந்து சிங்க் போட்டு விட்டுருவேன், நான் ஆபீஸ்க்கு போனாலும் சரி வீட்டுக்கு போனாலும் சரி நான் 2 ஒர்க் பண்ணுவேன்
அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா சொல்லியிருந்தாரு. ஸோ மணிகண்டன் சார் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தாரு. சார் வந்து சார் பேக்கப் எடுக்கிற சொல்லுங்க அப்படிங்கிறது. ஸோ அதனால இந்த பேக்கப் அண்ட் சிங்க்னு இருக்கும். ஜஸ்ட் இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா போதும். ஸோ நார்மலா வந்து இன்ஸ்டலேஷன் ஆப்ஷன் வரும். இது வெரி யூஸ்ஃபுல் சார். நீங்க வந்து உங்களுடைய சிஸ்டத்துல இருக்கிற டேட்டா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஃபீஸ் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வச்சிருப்பீங்க. ஸோ அதை வந்து வீட்டுக்கு போயிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். இதெல்லாம் இதுல கூகுள் ஷீட்ஸ் இருக்கு சார். கூகுள் ஷீட்ஸ் இருக்கு. கூகுள் டிரைவ்லயும் வந்து நீங்க எல்லாமே நீங்க வச்சுக்கலாம். நம்மளுடைய டேட்டாஸ் வந்து நம்ம எங்க இருந்தாலும் வந்து அக்சஸ் பண்ண முடியும். இப்போ கஸ்டமர் டேட்டாஸ் ஏதாவது கேட்கறாங்க அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க இதுல இருந்து எடுத்து பண்ண முடியும். இது ஃபியூ மினிட்ஸ் தான் சார் இன்ஸ்டலேஷன் ஆயிரும். இன்ஸ்டலேஷன் ஆனதுக்கு அப்புறம் உங்க மெயில் ஐடி இருக்கும். ஸோ மெயில் ஐடி கொடுத்து எந்தெந்த ஃபோல்டர் வந்து சிங்க் பண்ணணும்னு கொடுத்துட்டீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா வந்து இதுல சிங்க் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இது ஆயிடுச்சு. ஜஸ்ட் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணி முடிச்சுங்க அதே ஓப்பன் ஆக பாருங்க. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நான் பேக்கப்னு போட்டு வச்சிருந்தது இன்ஸ்டலேஷன் இதுல வந்துடும். நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். உள்ள போயிடும். நீங்க எல்லாம் இதுலயும் நீங்க பாத்துக்கலாம். கூகுள் சிங்க் அண்ட் பேக்கப்னு டைப் பண்ணினா போதும். இதுல இருக்கும். இதை கிளிக் பண்ணி இதே மாதிரி கூகுள் டிரைவ் அதே தான். ஆல்ரெடி ரன்னு சொல்லி உங்களுக்கு வந்துருக்குங்களா? ஸோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இதுல இந்த ஃபைல் லொகேஷன் நீங்க எங்க வேணாலும் வந்து பார்த்து எங்க கொடுக்கலாம். ஸோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அப்லோட் ஆயிரும் உங்களுக்கு. ஸோ இதுல போய் ரைட் கிளிக் பண்ணி ப்ரிஃபரன்ஸ். ஸோ பர்டிகுலர் எனக்கு ஃபோல்டர் மட்டும் வந்து சிங்க் ஆகணும். இப்போ வந்து நீங்க சூஸ் ஃபோல்டர் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்றோம், சி கோலன்ல நமக்கு டேட்டா வேணும், இல்லை டி கோலன்ல நான் சிஆர்எம்னு ஒரு டேட்டா வச்சிருக்கேன். ஸோ அது வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்து கொடுத்துட்டா போதும். இங்க சிஆர்எம் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபோல்டர் வந்து நமக்கு சிங்க் ஆயிடும். நம்ம சிங்க் ஆகுதா இல்லை அப்படிங்கிறத நம்ம இதுலயும் பார்த்துக்கலாம். டி கோலன்ல வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லைவா உங்களுக்கு டிக் ஆயிரும். ஸோ இந்த கிரீன் டிக் வந்துனாவே போதும் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிங்க் ஆயிருச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம மேனுவலா வந்து பேக்கப் எடுக்கணுங்கிறது இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு லைவா பேக்கப் ஆயிரும். சரிங்களா சார்? ஸோ நம்ம ஈஸியா நீங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ நீங்க வீட்டுல போயிட்டும் சரி, நம்ம கூகுள் மெயில்ல போனீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சோம் பாத்தீங்களா? ஸோ இந்த மெயில வந்து நீங்க பாத்துக்கலாம். ஆட்டோமேட்டிக்கா அந்த மெயில் இருக்கும். கூகுள் டிரைவ். ஸோ இதுல போயிட்டு பேக்கப்னு இருக்கும். இதுல இந்த டிரைவ்ல போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு சிஆர்எம் சொல்லி நமக்கு சிங்க் ஆயிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் சார் நம்ம கூகுள் கிளவுடு. இது வந்து கூகுள் டிரைவ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து ஒன் டிரைவ் இருக்கு. ஸோ இது மாதிரி நிறைய யாகு இருக்கு. ஸோ இது மாதிரி எதுல வேணா நீங்க எடுத்துக்கலாம். கூகுள் டிரைவ் வந்து பாத்தீங்கன்னா அப் டு ஃப்ரீயா வந்து நமக்கு 15 GB வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம் சார். பேக்கப் எடுக்கிறதுல உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லலாம். நான் அதுக்கப்புறம் கிளவுட் மட்டும் உங்க டெமோ காமிச்சிடுறேன். எதுவும் சார் ஓகேவா சார்? ரெடியா சார்? நீங்க டவுட் இருந்தா கேட்கலாம். மெயில் மட்டும் ஓபன் பண்ணி. ஓகே சார். ஓகே சார். சர்வீசஸ் வந்திருக்கு சார். சரிங்களா? ஓகேங்களா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து கிளவுட் வந்து லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க. அந்த கிளவுட் எப்படி ட்ரைனிங் நான் கொடுக்குறேன்னு நான் சொல்றேன். ஜஸ்ட் வந்து டேட்டாஸ் வந்து பிரைவேசியா இருக்கணும்னு சொல்லி வேணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி கிளவுட் ஆப் ஒன்று கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா போதும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ நீங்க வீட்டுல இருந்தாலும் சரி எங்க இருந்தாலும் சரி நீங்க ஆக்சஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணி ஒரு 5 minutes. ஸோ இதுல இருக்கும். கிளிக் பண்ணிட்டு
டேட்டா அதுல வந்துடும். ஸோ நீங்க ஆஸ் இட் இஸ் இங்க லோக்கல் ஒர்க் பண்ற மாதிரி நீங்க என்ட்ரி போட்டுக்கலாம். ஓகே, கேஷ் ஏபிசி லிமிடெட் டெஸ்ட். இது பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய டிஃபரன்ஸே இருக்காது, அவ்வளவு ஸ்பீடாவும் இருக்கும். நம்ம லோக்கல் ஒர்க் பண்ற மாதிரி இருக்குங்களா சார்? இதுக்குன்னு வந்து நம்ம டெடிகேட்டட் சர்வர் எடுத்திருக்கோம், லோன் அக்கௌண்ட் இருக்கு, இந்த மாதிரி. ஸோ எல்லாமே வந்து ஸோ ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எல்லாமே யூஸ் பண்ண முடியும். பிரிண்டிங், ரிப்போர்ட்ஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். ஸோ எந்த ரிப்போர்ட்ஸ் வேணாலும் ஈஸியா பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடா இருக்கும். லோக்கல் ஒர்க் பண்றதுக்கும் கிளவுட்ல ஒர்க் பண்றதுக்கும் பெரிய டிஃபரன்ஸே இருக்காது. ஸோ நம்ம ஈஸியா போய் நீங்க எல்லாமே கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துட்டோம்னா, அதே மாதிரி யூசர் வந்து வேற எந்த இதுவும் ப்ரௌஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் அவர் டேலி க்ளோஸ் பண்ணாருன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ரௌசரும் க்ளோஸ் ஆயிடும். ஸோ அதனால என்ன ஆகும், யூசர் வந்து வேற எதுவும் ப்ரௌஸ் பண்றதோ டேட்டாஸ் காப்பி பண்றதோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ செக்யூரோ டேட்டா நமக்கு இருக்கும். தென் வேற யாரு காப்பியோ பேக்கப்ஸோ எதுவுமே எடுக்க முடியாது. ஸோ நான் ரிப்பீட் பண்றேன், இந்த மாதிரி ஆப் கொடுத்து உங்களுக்கு கான்ஃபிகர் பண்ணிடுவோம். நீங்க எனி சிஸ்டம், எனி டிவைஸ், ஈவன் வந்து iOSல, டேப்லெட்ஸ்ல நீங்க எதுல இருந்தாலும் வந்து கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணலாம். ஸோ கிளிக் பண்றோம், டேலி ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஓகே கொடுக்குறோம், எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி ஓப்பன் ஆயிடும். சரிங்களா சார்? இது யாரோ டெமோ வேணும், லைவா நான் பண்ணி பார்க்கணும் சார், ஒன் டே ஃபுல்லா கூட ஒர்க் பண்ணி பார்க்கணும்னு சொல்லுங்க, நான் டெமோ கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு நீங்க எந்த டைம் எனி வேணாலும் நீங்க கூப்பிடுங்க, நான் டெமோ கொடுக்குறேன் சார். சார் இப்போ ஏதாவது டவுட் இருக்கா சார்? இப்போ நம்ம சோஃபார் வந்து ஜஸ்ட் ஒரு ரீகேப். ஸோ பிரேம் இன்ஃபோடெக் ப்ரொஃபைல் சொன்னோம், என்னென்ன டாலி சர்வீசஸ் கொடுக்குறோம், தென் வந்து டாலி டேட்டா எப்படி மேனுவலா பேக்கப் எடுக்கிறது எப்படி, தென் அந்த டேட்டா ஃபோல்டர் எப்படி காப்பி பண்றது எப்படி, த்ரூ டாலில இருந்து பேக்கப் எடுக்கிறது எப்படி, தென் அதை வந்து கூகுள் கிளவுடில் எப்படி பேக்கப் பண்றோம், தென் கிளவுட் டாலி டேட்டா வந்து எப்படி மெயின்டைன் பண்றது அப்படிங்கறத சொன்னோம். ஸோ இதுல வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கலாம் சார். கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இருக்கு, இல்லைன்னா கதிரவன் சார் வந்து அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். கதிரவன் சார் ரெடியா சார்? ரெடி சார். ஓகே, வெரி குட் சார். ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க சார். சார் உங்க நேம்? சார் கோபால் சார்ங்க. கோபால் சார், சொல்லுங்க சார். சொல்லுங்க சார், இப்போ கிளவுட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க இல்லைங்களா? ஆமா ஆமா. இப்போ டேட்டாஸ் வந்து கிளவுட்லயே தான் நம்ம என்ன மாடிஃபை பண்ணாலும் கிளவுட்லயே தான் சேவ் ஆகும். எல்லாமே கிளவுட் தான் சார் ஸ்டோரேஜ் ஆகும். நம்ம சிஸ்டத்துக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல. சம்மந்தம் இல்ல சார், எல்லாமே லோக்கல்ல தான் இருக்கும். அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருவோம், உங்களுக்கு டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்துருவோம். ஓகே. இன்னொன்னு, இப்போ பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ERP 9 வச்சுக்கிறது பாத்தீங்கன்னா, ஒரு ஆபீஸ்ல இருக்கும்போது நம்ம ஒரு கம்ப்யூட்டர்ல இன்ஸ்டால் பண்ணிருப்போம், அதை ஷேர் பண்ணிருப்போம் மற்ற லேப்டாப்ஸ்ல எல்லாம். ஆமா ஆமா சார். இப்போ நான் லேப்டாப்ஸ் வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு ஒர்க் பண்றோம்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து என்னோட கம்ப்யூட்டர்ல ஒரிஜினல் வெர்ஷன் ஷேர் ஆயிருக்காது. அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஒர்க் பண்ண முடியுமா சார்? அதுதான் சார் சொல்றோம். இது வந்து நீங்க எது கேக்குறீங்க? ரெண்டாவது நான் கிளவுட் டிரைவ்ல சொன்னது கேக்குறீங்களா, இல்ல கிளவுட் கிளவுட் கேக்குறேன். கிளவுட்ல பாத்தீங்கன்னா சார் யூசர் வைஸ்ங்க சார். நீங்க சேம் டைம், அதாவது ஒரே மெயில் ஐடி பாஸ்வேர்டு வச்சுட்டு நீங்க ஒருத்தர் தான் யூஸ் பண்ண முடியும், அதே இன்னொரு லாகின் பண்ண முடியாது. நீங்க க்ளோஸ் பண்ணிட்டோம்னா அவர் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் கேக்குறதுங்க, இப்போ என்னோட கம்ப்யூட்டர் ஒரு 5 கம்ப்யூட்டர் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ERP 9ல. சரிங்க சார். ஓகேங்களா? ஒரு சர்வர்ல தான் வந்து ERP 9. ஆமா ஆமா சார். அது வந்து நீங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஒர்க் பண்றது கேக்குறீங்க, கரெக்ட்டா? கரெக்ட் சார். அதுக்கு லைசென்ஸ் வேணும் சார். ஓகே, செப்பரேட் லைசென்ஸ் வேணும். லைசென்ஸ் இது வந்து டேட்டா மட்டும் தான் நம்ம வந்து சேஃபா எடுத்து வச்சு சொல்றோம். நீங்க அப்படி இல்லைன்னா அது உங்க பர்சனல் லேப்டாப்ல வந்து லைசென்ஸ் வச்சிட்டீங்கன்னா நீங்க லைவ் டேட்டா, ஆபீஸோட லைவ் டேட்டா நீங்க ஈஸியா பார்க்க முடியும், எங்க இருந்தாலும் பாத்துங்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்களா? தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். அடுத்தது சார், டவுட் இருக்குங்களா? சார் அந்த டைம் வந்து சர்வர் ஆன்ல இருக்குங்க சார். சரி சார். வந்து சர்வர் ஆன்ல இருக்குங்க சார். சார் இதுக்கு வந்து அதாவது சார் 2 ஆப்ஷன் இருக்குங்க சார். நம்ம கிளவுடுக்கு வந்து நம்ம ஏன்னா என்டையர் பேக்கப் சப்போர்ட்ஸ் எல்லாமே இன்டர்நெட் எல்லாமே அவங்க பாத்துக்குவாங்க. ஸோ இயர்லி நம்ம பேமெண்ட் பண்றதுதான். ஸோ நம்ம வந்து கூகுள் டிரைவ்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா நம்ம லைசன்ஸ் 2 வாங்கணும் சார். டேட்டா மட்டும் நீங்க 2 பக்கம் எடுத்து போக தேவையில்லை. நிறைய பேர் லேப்டாப்ல தான் டேட்டா டாலி லைசன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ அது மேக்ஸிமம் அதை எடுத்துட்டு போய் வீட்டில் இருக்கிற சிஸ்டத்துக்கும் போட்டுட்டு யூஸ் பண்றாங்க சார். இல்ல 2 லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க. ஆபீஸ்க்கு ஒரு லைசன்ஸ், வீட்டுக்கு ஒரு லைசன்ஸ். எங்க இருந்து டேட்டா அப்டேட், நமக்கு டேட்டா ஒண்ணுதான், லைசன்ஸ் மட்டும் 2 லைசன்ஸ் வாங்கிக்கிறாங்க சார். சொல்லுங்க சார். சார் கிளியரா சார் சொன்னது? ஓகே சார். ஓகே சார். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் சார். ஏன்னா இப்போ ஒரு சில அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு ஆயிருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இன்னும் மோர் கிளாரிட்டி வேணுனாலுமே நீங்க என்னோட நம்பர் நீங்க கூப்பிடலாம். ஸோ எங்களுடைய டீம் நம்பர் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஸோ நான் உங்களுக்கு சாட் பாக்ஸ்ல ஷேர் பண்றேன். பாத்தீங்கன்னா
9367343434. ஸோ இது பாத்தீங்க அப்படின்னா எங்களுடைய ஆன்லைன் சப்போர்ட் சார், கஸ்டமர் கேர் இது. அடுத்து வந்து 9047343434. இது வந்து மார்னிங் 10 to ஈவினிங் 7 o'clock. இப்போ வந்து ஒரு 6 o'clock வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க சார். அதனால இப்போ 10 to 6 வரைக்கும் நீங்க என்ன டைம் வந்து மார்னிங்ல இருந்து கூப்பிட்டு கால் புக் பண்ணீங்கன்னா எண்ட் ஆஃப் டேக்குள்ள வந்து உங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன்ஸ் கொடுத்துருவோம் சார். சரிங்களா? ஸோ எங்களுடைய டீம் வந்து ஆன்லைன் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு பார்த்துட்டு அப்டேட் பண்ணி எல்லாம் கொடுத்துருவாங்க சார். தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்களுடைய அஃபிஷியல் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, நிறைய மீட்டிங்ஸோடய நம்ம அப்டேட்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க எங்களுடைய வெப்சைட்ல போனீங்கன்னாவே எல்லா சோஷியல் மீடியாஸும் நீங்க பாத்துக்கலாம். ஸோ frame.infotech.in போனீங்கன்னா டாலியோட ஹெல்ப் இருக்கு. தென் எங்களுடைய ஃபேஸ்புக், ஸோ மீட்டிங்ஸோட எல்லா அப்டேட்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ்புக்ல நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஸோ இது எல்லாமே இருக்கு. ஸோ நம்ம மீட்டிங்ஸ்க்கு உண்டான எல்லா பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே நம்ம இதில் தான் போடுவோம் ஃபேஸ்புக்ல. தென் வந்து ட்விட்டர் இருக்கு. ஸோ ட்விட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது, சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம லைவா இருக்கும். ஸோ என்னென்ன கோர்சஸ் நம்ம என்னென்ன சர்வீசஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கு. தென் வந்து யூடியூப், ஸோ youtube.com/frame.infotech கொடுத்தீங்கன்னா வரும், அதில் போய் கிளிக் பண்ணாலும் வரும். ஸோ இதில் வந்து மீட்டிங்ஸ் பண்ணான வீடியோஸ், ஸோ இது வந்து மீட்டிங்ஸ் பண்ணான வீடியோஸ் எல்லாமே நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மீட்டிங்ஸ் பண்ணான அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிங்க்டின் அண்ட் தென் ஸ்கைப் இருக்குங்க, டெலிகிராம்லேயும் இருக்கும். நம்ம அது இல்லாமல் டெலிகிராம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் சார். ஸோ அதோடைய வந்து நீங்கள் எப்போ வேணால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா வாட்ஸ்அப் போகும்போது சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஸோ அதனால தான் வந்து டெலிகிராம் ஜாயின் பண்ணோம். ஸோ அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணலாம். இதுதான் எங்களுடைய அஃபிஷியல் டெலிகிராம், அதை நான் ஷோ பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்கள் டெலிகிராம் வந்து சிஸ்டத்துலேயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார். ஜஸ்ட் ஒன் டைம் மட்டும் கான்ஃபிகர் பண்ணால் போதும். ஸோ இந்த மீட்டிங்ஸ் முன்னாடி எல்லா அப்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன டவுட்ஸ், நீங்கள் உங்கள் டேலி ரிலேட்டட் டவுட், ஜிஎஸ் ரிலேட்டட் டவுட்னா கதிரவன் சார் போட்டோன்னே எனக்கு தெரிஞ்சு பாருங்க, யார் என்ன டவுட் கேட்டாலும் சரி அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணிடுவார். அவர் போட்டதுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு நானே ரொம்ப யோசிப்பேன், என்னடா அது போட்டோன்னே அடுத்த செகண்டே ரிப்ளை பண்ணாரு, எல்லாரும் ஃபோனுமே பார்த்துட்டே இருப்பார் போட்டுருக்கு. நீங்க இதுன்னு இல்லை, நிறைய குரூப்ல அவர் ஆக்டிவா இருக்காருங்க. ஸோ அவரை வந்து நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் தாராளமா. ஸோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கதிரவன் சார் வந்து இன்னைக்கு உள்ள செஷன்ஸ் வந்து சொல்லுவாரு. கதிரவன் சார் ரெடிங்களா சார்? ரெடி சார். ஓகே, ஸ்கிரீன் ஷேரிங்க சார், இதுல இருந்து ஷேர் பண்ணட்டுமா? அதுலயே போட்டுருங்க சார். வாய்ஸ் கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு சார். ஓகே 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 ஓகே. குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் கொஞ்சம் மன்னிக்கணும், ஒரு சின்ன காலையில இருந்து ஷடவுனால ஒரு நெட் கனெக்டிவிட்டி இஷ்யூ. சரி ஓகே, மீட்டிங் போயிடலாம். உங்களுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் இன்னைக்காக ரெடி பண்ணியிருக்கேன். ஓகே சார், ஃபுல் வியூ. ஓகே ஓகே. இப்போ என்ன டாபிக் நான் எடுத்திருக்கேன்னா இயர் எண்ட் இஷ்யூஸ். இப்போ நார்மலி நம்ம என்னன்னா 31 மார்ச் முடிஞ்சோடனும் நிறைய பேர் சந்தோஷமா இருக்கும். ஆஹா இயர் எண்டிங் முடிஞ்சிருச்சு, நம்ம வேலையெல்லாம் ஸ்டார்ட்னு. நிறைய பேர் ரொம்ப சோகமா இருப்பீங்க, ஐயோ வருஷம் முடிஞ்சிருச்சேன்னு. ஆனா இந்த வருஷம் இயர் எண்டிங் பாத்தீங்கன்னா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு இயர் எண்டிங். ஏன்னா திடீர்னு கரெக்டா ஒரு சிஸ்டம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப ஆஃப் ஆனா எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த உலகமே ஆஃப் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் நம்ம பிரேக்ல இருந்துட்டோம். அதுக்கப்புறம் திருப்பி வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்ன பண்ணணும், அதை எப்படியெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு டிப்ஸ் பார்ப்போம். எப்பவுமே நான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு டிப்ஸ் கொடுக்கறது வழக்கம். அந்த டிப்ஸ் என்னன்னு பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் ஃப்ரேம், அடுத்த ஸ்லைட். ஓகே, இந்த வெப்சைட்டு நோட் பண்ணிக்கிங்க, taxada.com. இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, யூஸ் பண்ணாதவங்க நோட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஜிஎஸ்டியில் நிறைய டவுட்ஸ் வரும், இல்லை ஒரு சில பிரச்சனையை எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாது. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்கள் டீல் பண்ணுறதுக்கு பாருங்க, இத்தனை கால்குலேட்டர் வந்து ஃப்ரீயாக இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கால்குலேட்டர் இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருமோ அந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஈஸியாக டீல் பண்ணுறதுக்கு இந்த வெப்சைட்குள்ள போனீங்கன்னா ஜிஎஸ்டிஎன் சர்ச்சும் வேலிடேட்டரும் அவரோட ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அடுத்து வந்து லேட் ஃபீல பெரிய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்ணிட்டே இருக்கும். அது வந்த பிறகு எதுக்கு லேட் ஃபீ கட்டணும் அப்படிங்கிற கால்குலேட்டர். ஐடிசி ரிவர்சல், இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பத்தி நான் பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். அந்த கால்குலேட்டரும் நீங்க எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டி கால்குலேட்டர் நிறைய பேருக்கு 18% போட்டா என்ன வரும்னு டக்குன்னு தெரியாது. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம்.
ஸோ இத்தனை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கால்குலேட்டர் இருக்கு இந்த வெப்சைட்ல. இதை மறக்காம உங்க கூகுள் குரோம்ல போய் ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து வச்சுக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே நெக்ஸ்ட். ஓகே, இப்போ அடுத்து இன்னைக்கு மீட்டிங் டாபிக் வந்துடலாம். இப்போ நார்மலி நம்ம இது வரைக்கும் வேட் பீரியட்ல ஒரு டாக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தோம். வேட் பீரியட்ல பாத்தீங்கன்னா ஒரு 130 செக்ஷன் அப்ராக்சிமேட்டா இருக்கும். சென்ட்ரல் எக்ஸைஸ்ல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 120 செக்ஷன் இருக்கும். ஸோ டோட்டலா 260 செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த 260 செக்ஷனையும் கம்பைல் பண்ணி ஒரு ஆக்டா மாத்தினாங்க. ஜூலை 2017 வந்தது. நம்ம ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் பார்த்துருப்போம். வேட் ஆக்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு சில ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம். ஒரு சிலர் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல கொஞ்சம் தெரிஞ்சவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம எல்லாருமே 1/7/2017 அப்புறம் 2 ஆக்ட்லயும் கம்பைல் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிறப்போ 2 ஆக்ட்லயும் நம்ம எல்லாம் என்ன ரெடி பண்ண சொல்றோம்? நீங்க ஒரு இயரண்டிங் முடிஞ்சோடனையும் நீங்க என்னென்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 செக்ஷன் சொல்லியிருக்கான். ஃபர்ஸ்ட் செக்ஷன் 35, செகண்ட் செக்ஷன் சார் அந்த வெப்சைட் நான் பின்னாடி திருப்பி ஷேர் பண்றேன் சார். ரூல் 56. ஸோ இந்த ரெண்டுலையும் நீங்க என்னென்னலாம் ரெடி பண்ணணும்னு சொல்றான். ஸோ அது என்னன்னு கொஞ்சம் யாராவது சொல்ல முடியுமா? டைம் கொஞ்சம் வாய்ஸ் ஓப்பன் பண்ணு, அன்மியூட் பண்ணுங்க பிரேம் சார். அன்மியூட் பண்ணுங்க பிரேம், அன்மியூட் பண்ணுங்க பிரேம். ஓகே சார், ஓகே சார். ஓகே, என்ன கொஞ்சம் இன்டராக்டிவா போலாம் சார். இந்த 2 இந்த செக்ஷன்லயும் ரூல்லயும் என்னென்ன சொல்லியிருக்கான்னு யாராவது சொல்ல முடியுமா? மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் அண்டர் ஜிஎஸ்டி ரெஜியூம்ல செக்ஷன் 35லயும் ரூல் 56லயும் நீங்க என்னென்ன வச்சிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணும். அது எதுன்னு கொஞ்சம் யாராவது ஷேர் பண்ண முடியுமா? சொல்றீங்களா? இல்ல போலாமா? நெக்ஸ்ட் போலாமா? ஓகே பிரேம், நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, பாத்துக்கீங்க. அந்த செக்ஷன் படியும் ரூல் படியும் ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சர் ஆஃப் குட்ஸ். Every registered person must maintain records of production or manufacturing of goods, inward outward supply of goods or service or both, that stock of goods, fourth input tax credit availed, output tax payable unpaid and other particulars as may be prescribed. எப்பெல்லாம் சட்டத்துக்கு நீங்க எனக்கு டீடைல்லாம் எந்தெந்த டீடைல் வேணும்னு சொல்லி பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த ரெக்கார்டையும் நீங்க ரெடி பண்ணிக்கணும். ஸோ இந்த 6 ரெக்கார்டும் ஒரு இயரண்டி முடிஞ்சோனையும் கம்பல்சரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுல கீழே பாயிண்ட் என்ன சொல்றோம்னா செக்ஷன் 35(1)ல என்ன சொல்றோம்னா registered person may keep maintain such records and other particulars in electronic form in such manner as may be prescribed. எலக்ட்ரானிக் ஃபார்மாவும் வச்சிருக்கணும், வேற ஏதாவது டைப்ல வச்சிருந்தாலும் அந்த ஃபார்மையும் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்றாங்க. பிரேம் ஸ்கிரீன் கொஞ்சம் மாறி. ஓகே, ஸோ இதை பத்தி தான் நம்ம பிரேம் சார் சொன்னாரு. டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை எப்படி சேவா வச்சிருக்கிறதுன்னு சொன்னாரு. ஸோ இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்பல்சரி இந்த 6 ரிஜிஸ்டரை நீங்க ஒரு வருஷம் முடிஞ்சோடனையும் பக்காவா ரெடி பண்ணி எலக்ட்ரானிக் ஸ்டோரேஜ் டிவைஸ்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போலாம், அடுத்து போங்க. இதை பத்தி கொஞ்சம் டீடைல்டா போலாம். நெக்ஸ்ட் பிரேம், அடுத்த ஸ்லைட். பிரேம் சார் அடுத்த ஸ்லைட். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு ரிஜிஸ்டர் ஆஃப் குட்ஸ் ப்ரொடியூஸ். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டாக் ரெக்கார்டு. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா அக்கௌண்ட்ஸ் should contain detailed of goods manufactured in the factory or production house HSN wise on daily basis and at given point of any given point of time. எந்த நேரத்துல கூட அதனோட ஸ்டாக் டீடைல் நீங்க ரெடி பண்ற மாதிரி வச்சிருக்கணும். இது யார் வச்சிருக்கணும்னா எவ்ரி அசசி கேரிங் அவுட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஸோ நீங்க ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்போ நீங்க என்னென்ன பண்ண போறீங்கன்னு டிக்ளேர் பண்ணுவீங்க. அதுல யூஆர் ஏ மேனுஃபேக்சரிங் டீலர்னு நீங்க கொடுத்துட்டீங்கனாலே நீங்க இந்த ரிஜிஸ்டரை கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா லீகல் ஜெனரல் பெனால்டி உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ இப்போ இதை எப்படி டெக்னிக்கலா நீங்க வச்சிருக்கலாம். நார்மலி இந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர் எத்தனை பேர் பாக்குறீங்கன்னு தெரியல. ஒரு பெரிய பெரிய கார்பரேட் கன்சர்ன் ஆகட்டும், இஆர்பி வச்சிருக்கிறவங்க ஆகட்டும், அவங்க பக்காவா ஸ்டாக் ரெஜிஸ்டரை உடனே வச்சிருப்பாங்க. பட் அதர் தென் அசசிஸ் ஆனா இதுல ரூல்ல என்ன சொல்றோம்னா எவ்ரி அசசி கேரி அவுட் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி. ஸோ யாரெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்றாங்களோ கம்பல்சரி இந்த ரெக்கார்டை வச்சிருக்கணும். இது நீங்க டேலியில எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி எடுக்கலாம்னு பத்தி நம்ம பிரேம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம். பிரேம் கோவித் சார் பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக்ஸ் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நார்மலா டேலியில நிறைய பேர் என்ன டேலியில ஸ்டாக் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய ஒரு தாட் இருக்கு.
ஈவன் வந்து நீங்க எக்ஸ்போர்ட்டா இருந்தாலும் சரி, ட்ரேடிங்கா இருந்தாலும் சரி, எதுனாலும் சரி, நம்ம வந்து டேலியில வந்து இன்வென்டரி தாராளமா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ வந்து நான் டேலி டேட்டா நான் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இங்க வந்து 2 மெத்தட் இருக்கு சார். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த லைட் போட்டு பிஎன்எல் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அதுல வந்து ஸ்டாக் எப்படி மெயின்டைன் பண்றது, தென் வந்து இயர் எண்டிங்ல டிஃபால்ட் நம்ம ஆடிட்டிங் ஏற்ற மாதிரி எப்படி பண்றது அப்படின்னு நான் சொல்றேன். 2 மெத்தட் இருக்கு. F11ல அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல போனீங்கன்னா இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் இன்வென்டரின்னு இருக்கும். இது எஸ் கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஸ்டாக் என்ன நம்ம கிட்ட இருக்கு, நம்ம இன்வென்டரி ஸ்டாக் வைஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்போம், அந்த ஸ்டாக்கோட இது வரும். ஸோ நோ கொடுத்தீங்க அப்படின்னா மேனுவலா நம்ம ஸ்டாக் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் கிரியேட், நான் ஸ்டாக்னு கொடுக்குறேன். இது வந்து ஸ்டாக் இன் ஹேண்ட் ஒரு 10,000 இருக்கு அப்படின்னா திரும்ப ஆல்ட்ரேஷன் ஸ்கிரீன்ல போனீங்கன்னா மட்டும்தான் வந்து 1st ஏப்ரல் இருக்கு. ஸோ 31/3ல வந்து 15,000 இருக்கு அப்படின்னு. இது கொடுத்துட்டு நீங்க P&L போனீங்கன்னா ஆல்ட் F2 கொடுத்து 31/3/2021. ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000, க்ளோசிங் பேலன்ஸ் 15,000 அப்படிங்கிறது மேனுவலா உங்களுக்கு வந்துடும். ஸோ வித்தவுட் எனி இன்வென்டரி யூஸ் பண்ணாம இது பண்ணலாம். இல்ல சார் நான் டிஃபால்ட்டா வந்து ஸ்டாக் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கறத அடுத்து நான் சொல்றேன். சரிங்களா சார்? இதுல சொன்னது ஏதாவது டவுட் இருக்கா சார் மேனுவலா ஸ்டாக் போடுறதுல? ஓகே சார், கேட்கலாம் சார். நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன். ஸோ F11ல அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்டரி எஸ் இருக்கும், அதை நோ கொடுக்குறோம். நோ கொடுத்துட்டு சார் நான் மியூட் பண்ணிடுறேன். தேங்க்யூ. ஓகே, இதுல வந்துட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ லெட்ஜர் ஆல்டர், அதுல ஸ்டாக், இதுல போயிட்டு ஓப்பனிங் ஸ்டாக் 10,000, 31st மார்ச் இந்த மாதிரி நீங்க மாசம் மாசம் கூட போட்டுக்கலாம். இல்ல குவார்டர்லி ஒன்ஸ், 6 months ஒன்ஸ், இது இயர்லி ஒன்ஸ் கூட நீங்க டேட் என்ன டேட் கொடுக்குறீங்களோ அந்த டேட்ல வந்து P&L நம்ம எடுத்துக்க முடியும் சார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இது இருக்கு. ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் போனீங்கன்னா இதுல பாத்துக்கலாம். இது ஒரு மெத்தடு. இல்ல சார் நான் ஸ்டாக் மெயின்டைன் பண்றேன், ஒவ்வொரு ஸ்டாக் வைஸ் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா இந்த ஆப்ஷன் எஸ் கொடுங்க. ஸோ டிஃபால்ட்டா F11ல அக்கௌண்டிங் ஃபீச்சர்ஸ்ல இன்டெகிரேட் அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்டரி எஸ் இருக்கும். ஸோ P&L போனீங்கன்னா எந்த ஸ்டாக் இருக்காது. இப்போ நான் ஒரு ஸ்டாக் ஒரு ஐட்டம் கிரியேட் பண்றேன். இன்வென்டரி இன்ஃபோ ஸ்டாக் ஐட்டம் கிரியேட். இதுல ஃபார் எக்ஸாம்பிள் யான் நான் கிரியேட் பண்றேன். இது வந்து KGS decimal prices 3 நான் கொடுக்குறேன். ஸோ ஓப்பனிங் வந்து 1000 kgs இருக்கு, 150 rupees நான் வைக்கிறேன். இப்போ ஒரு பர்ச்சேஸ் பண்றீங்க அக்கௌண்டிங் வச்சர்ஸ்ல F9 பர்ச்சேஸ், சப்ளை இன்வாய்ஸ் நம்பர் ABC லிமிடெட், சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ். சார் ஸ்பீடா போற மாதிரி தான் சொல்லுங்க, ஏன்னா நார்மல் லெஜர் கிரியேஷன் எல்லாத்துக்குமே தெரியும், அதனால நான் ஸ்பீடா போறேன். அது நீங்க அதுல டவுட் இருந்தாலும் கேட்கலாம். ஸோ பர்ச்சேஸ் நீங்க வந்து ஸ்டாக் ஆல்ரெடி 1000 kgs இருக்கு. இப்போ ஒரு 5,000 நான் வாங்குறேன் 1st ஏப்ரல்ல. ஸோ 117 நான் வாங்குறேன். ஸோ ஜிஎஸ்டி எல்லாம் நம்ம போட்டுக்கலாம், நான் ஜிஎஸ்டி இல்லாம நான் போடுறேன். தென் அதுக்கப்புறம் வந்து சேல்ஸ். இப்போ நீங்க வந்து ஸ்டாக்ல நீங்க போனீங்க அப்படின்னா ஸ்டாக் சம்மரியில டோட்டலா நமக்கு யான் வந்து 6,000 இருக்கு. ஸோ இங்கிருந்து F12 இருக்கும் சார் அந்த ரைட் சைட்ல. ஸோ F12 போனீங்கன்னா ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கும், குட்ஸ் இன்வர்ட், அவுட்வர்ட், க்ளோசிங் பேலன்ஸ். இது ஒன் ஷாட்ல நீங்க நம்மளுடைய ஸ்டாக் என்ன அப்படிங்கிறது ஈஸியா பார்த்துக்க முடியும். ஸோ நமக்கு இந்த ஸ்டாக் இருக்கு, ஆல்ட் F1 கொடுத்தீங்கன்னா டீட்டெயிலா வரும். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 1000 kgs இருக்கு. 5,000 kgs வந்து நம்ம வந்து இன்வர்டுங்கிறது பர்ச்சேஸ், சேல்ஸ் போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் அவுட்வர்டு, எவ்வளவு க்ளோசிங் பேலன்ஸ் அப்படிங்கறத காமிச்சிடும். ஸோ உள்ள போனீங்கன்னா சேம் இன்வர்ட் என்ன அவுட்வர்ட் என்ன, யார்கிட்ட வாங்கியிருக்கோம், சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் வந்து நீங்க ஈஸியா எடுக்க முடியும் சார். ஸோ இந்த ஸ்டாக் சம்மரி நான் ரிப்பீட் பண்றேன். ஸ்டாக் சம்மரி F12, ஸோ ஓப்பனிங், ஸோ குட்ஸ் இன்வர்ட்ஸ், ஸோ குட்ஸ் அவுட்வர்ட், ஸோ க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ ஒரே ஷார்ட்ல இன்னைக்கு என்ன டே வைஸ் நீங்க எடுத்துக்கலாம். டே இன்னைக்கு என்ன பர்ச்சேஸ் ஆயிருக்கு, சேல் ஆயிருக்கு, ட்ரேடிங் கம்பெனியா இருக்கட்டும், மேனுஃபேக்சரிங்கா இருக்கட்டும், இன்னைக்கு என்ன நமக்கு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க இதுலயே பார்த்துக்கலாம் சார். சார் ஓகேவா? ஓகே சார். பிரேம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார்.
ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றீங்களா? ஆமா ஆமா எனக்கு ஸ்கிரீன் ஷேர் வந்துருச்சு. ஸ்கிரீன் தெரியுதாப்பா? பண்ணுங்க சார், நீங்க ஷேர் பண்ணுங்க சார். வந்துருச்சு. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். உங்களுக்கு கோவர்ஸ் கொடுத்துருக்கேன். ஹலோ ஹலோ சார் சொல்லுங்க சார். ட்ரேடிங் ஓகே சார். மேனுஃபேக்சரிங் சொல்லுங்க சார். மேனுஃபேக்சரிங் சார். சரி, இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சொல்லலாம் சார். முடிச்சுட்டு நான் சொல்றேன். ஓகே சார். ஓகேவா? வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஓகே சார், கிளியர் சார், கிளியர் சார். ஓகே பிரேம், थैंक यू பிரேம். நெட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நான் கொஞ்சம் 2-3 அப்டேட் பண்ணிருந்தேன். அது வந்து அந்த ஸ்லைட்ல வரல, இப்போ இந்த ஸ்லைட்ஸ்ல காமிச்சறேன். இப்போ லேட்டஸ்ட் இப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்த அப்டேட் என்ன, நம்ம ட்ரான் வந்து ஃபைல் பண்ணலாம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்துருந்தாங்க. டெல்லி கோர்ட்ல ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லாரும் எக்ஸ்பர்ட்டா இருந்தாங்க. அது கிளியரா இருக்கா? ஓகே, அதான் வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டே பண்ணிட்டாங்க. ஸோ அந்த நியூஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன். அது அடுத்து ட்ரிபியூனலுக்கு அது போக போறாங்க. அதுங்க போய் தான் ஃபைனல் இஷ்யூ வரப்போகுது. அடுத்து போன வாரத்தில் வந்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங் என்னன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் சேவிங்ஸ், பிபிஎஃப் ஃபண்டு, பர்சனல் லோன்ஸ்ல வர இன்ட்ரெஸ்ட், ஒரு டெபாசிட் போட்டிருக்கீங்க, டெபாசிட்டுக்கு ஒரு 5 lakhs வந்தது, இல்லை அதாவது பர்சனல் லோன் வாங்கியிருக்கிறீங்க, அதில் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் இந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே வந்து உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் எடுக்கிறப்போ உங்களுடைய அட்ஜஸ்டட் டர்ன் ஓவர்னு வரும். அந்த டர்ன் ஓவரில் இது ஆட் ஆகும். ஸோ அதை ஒரு மைண்ட் பண்ணிக்கிங்க. இது போன வாரத்தில் வந்த இது. அடுத்து வந்து லேட் ஃபீக்கு இன்னும் அன்டில் நோட்டிஃபிகேஷன் வரல, கூடிய சீக்கிரம் வந்துடும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏஆர் என்னன்னா, குஜராத்தில் வந்து பரோட்டாக்கு வந்து 18% போட்டு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, ஒரு பரோட்டா ரெடி பண்ணி பேக் பண்ணி விற்கிற ஃபுட் ப்ராடக்ட் பரோட்டாக்கு 18% கொடுத்துருக்காங்க. ஜிஎஸ்டிஆர் 4 வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை. பட் அதுக்கு டியூ டேட் வந்து ஜூலை 15 தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் அப்டேட். இன்னைக்கு சாப்டருக்கு போயிடலாம். ஸோ இந்த 6 ரெக்கார்டு வந்து மெயின்டெனன்ஸ் கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதில் மெயின் ரிஜிஸ்டர் வந்து ரெஜிஸ்டர் ஆஃப் குட் ப்ரொடியூசரு. ஸோ இதை பற்றி பிரேம் தெளிவாக சொன்னார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பிரேமோட சர்வீஸ் நம்பர்ஸ் இருக்கு, அதில் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பிஎன்எல் முடிச்சிட்டீங்க, 1920 புக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஒரு பேலன்ஸ் ஷீட்டை கையில் எடுத்துக்கிங்க, பிஎன்எல் கையில் எடுத்துக்கிங்க. பிஎன்எல் கையில் எடுத்துட்டு அதில் பர்ச்சேஸ், அதாவது இன்வெர்ட் சப்ளை என்னென்ன வந்திருக்கோ அந்த இன்வெர்ட்ல ரா மெட்டீரியல்ஸ் என்ன, பேக்கிங் மெட்டீரியல் என்ன எடுத்து அதனோட இன்வெர்ட் அவுட்வெர்ட் ஸ்டாக் பொசிஷனை செக் பண்ணிக்கிங்க. ஓகே, அடுத்து இது போகலாம். அடுத்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர், சேல்ஸ் ரிஜிஸ்டர். இது நம்மளுக்கு தெரியும், நம்ம நார்மலி வச்சிருப்போம். பட் அந்த ஆக்ட்ல என்ன சொல்லலாம், ஆல் த பர்ச்சேஸ் மேட் டூரிங் த டாக்ஸ் பீரியட் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆஃப் குட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் சர்வீசஸ் ஹேவிங் டீடைல்ஸ் ஆஃப் நேம் ஆஃப் த சப்ளையர், ஜிஎஸ்டிஎன், இன்வாய்ஸ் நம்பர், டேட், நேம் ஆஃப் த ஸ்டேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நேம் ஆஃப் த ஸ்டேட் வந்து நம்ம நிறைய மெயின்டைன் பண்றது இல்லை. பட் இதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஏன்னா இதுதான் யாரும் அன்மியூட் பண்ணாம சார் மியூட் பண்ணிட்டேன், நீங்களா அன்மியூட் பண்ணிருக்கோம். ஓகே, உங்களுக்கு அன்மியூட் பண்ணிக்கங்க சார். ஓகே 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 சார். ஓகே, கோ அஹெட். இப்போ இந்த நேம் ஆஃப் ஸ்டேட் வந்து நம்ம நார்மலி மெயின்டைன் பண்றது இல்லை. ஏன்னா நம்ம டேலியில போடுறோம். பட் டேலியில இந்த ஆப்ஷன் இருக்காமே, நேம் ஆஃப் த ஸ்டேட், நேம் ஆஃப் த ஸ்டேட்ங்கற நேம் ஆஃப் த ஸ்டேட்ங்கோட ஆப்ஷன் இருக்கா டேலியில? ஸ்டேட் இருக்கு சார். ஸ்டேட் எதுக்கு சொல்றீங்க சார்? ஸ்டேட் பர்ச்சேஸ்ல நேம் ஆஃப் த ஸ்டேட் இருக்கா? இல்ல ரிப்போர்ட்ல கேக்குறீங்களா, பார்ட்டி ஸ்டேட் கேக்குறீங்களா? என்ட்ரி போடுற பாயிண்ட்ல இருக்கே சார் நேம் ஆஃப் த ஸ்டேட். ஓகே, பர்ச்சேஸ்ல உங்களுக்கு காமிக்கிறேன் சார், முடிச்சு காமிக்கிறேன். ஓகே ஓகே, அது பிளேஸ் ஆஃப் சப்ளை தான சொல்றீங்க? ஆமா, பிளேஸ் ஆஃப் சப்ளைல நேம் ஆஃப் த ஸ்டேட் என்ன இருக்கு. ஓகே, அது பின்னாடி பிரேம் டீடைலா காமிப்பாரு. ஓகே, அடுத்து வந்து கேட்டகரி ஆஃப் பர்ச்சேஸ், இன்புட்டா, இன்புட் சர்வீஸா, கேபிட்டல் குட்ஸா, ரேட் ஆஃப் டாக்ஸ் வித் பைபிரிகேஷனா, சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி. இது யார் மெயின்டைன் பண்ணணும்? எல்லா அசஸையும் மெயின்டைன் பண்ணணும். ஒரு 45 லட்சம் தான் எனக்கு சேல்ஸ் சார், நான் இதெல்லாம் வச்சிருக்கோமான்னு கேட்டா கம்பல்சரி நீங்க இதெல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆகணும். அடுத்து சேல்ஸ் ரிஜிஸ்டர் பார்க்குறோம். அக்கௌண்ட் ஆஃப் ஆல் சேல்ஸ் மேட் வித்தின் த டாக்ஸ் பீரியட் மஸ்ட் மெயின்டைன் த details of name of the customer, GST number, invoice number, date, place of supplier, name of the state, category of sales, domestic or export, tax rate and tax amount with bifurcation of CGST, SGST. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஆர் எக்ஸ்போர்ட்னு கேட்கலாம். ஸோ இந்த பைபிரிகேஷன் கம்பல்சரி நம்ம அக்கௌண்ட்ஸ் என்ட்ரி போடுறப்பவே இதை நம்ம பிரிச்சுக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துட்டோம், அடுத்து பர்ச்சேஸ் ரிஜிஸ்டர் பார்த்துட்டோம், சேல்ஸ் ரிஜிஸ்டர் பார்த்துட்டோம்.
அடுத்து ஸ்டாக் ரிஜிஸ்டர். இதை பத்தி பிரேம் டீட்டெயிலா மேல இன்வைஸ் பண்ணாரு. அதுல ஆக்ட் என்ன சொன்னோம்னா, கரெக்ட் ஸ்டாக் ஆஃப் இன்வென்ட்ரி அவைலபிள் ஆன் த டெய்லி பேசிஸ் ஆர் அட் கிவன் பாயிண்ட் ஆஃப் time and such register shall contain the particulars of opening balance, receipt, supply, goods stolen, lost, stolen, destroyed, written off or disposed of by way of gift or pre-sample, and balance of stock including raw material, finished goods, scrap, waste, age thereof. So ஒரு ஆபீசர் உங்க ஃபேக்டரிக்குள்ள வராரு, உங்க அக்கௌண்ட்ஸை பாக்குறாரு, இந்த ரிஜிஸ்டர் கேட்கிறாரு. இந்த ரிஜிஸ்டர்ல மேல சொன்ன இத்தனை பாயிண்ட்லயும் நீங்க டீடைல்ஸ் கொடுக்கணும். உங்க குட்ஸ்ல வந்து ஒரு தடவை ஃபயர் ஆயிடுச்சுன்னு ஒரு தடவை கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. அந்த ஃபயர் ஆனதை நீங்க P&L எக்ஸ்பென்சஸ் மியூட் பண்ணிக்கணும். ஸோ குட்ஸ் ஸ்டோலன் ஏதாவது இன்சூரன்ஸ் கிளைம் எழுதியிருந்தாலோ இல்லை டெஸ்டாய் ஆயிடுச்சோ இல்லை ரைட் ஆஃப் பண்றீங்க அப்படின்னாலும் அந்த டீட்டெயில் எல்லாம் வந்து உங்களுடைய ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல கண்டிப்பா மேட்ச் ஆகணும். அடுத்து முக்கியமான பாயிண்ட் பாருங்க, ஸ்கிராப் அண்ட் வேஸ்டேஜ். ஏன்னா இதுக்கு மட்டும் சென்ட்ரல் எக்ஸைஸ்ல கிட்டத்தட்ட 100 கேஸ் இருக்கு. நீங்க எப்பெல்லாம் இந்த நம்ம போன வருஷம்லாம் போன லாஸ்ட்ல எல்லாம் எழுதுவோம், கட்டிங் வேஸ்ட்னு சேல்ஸ்ன்னு போட்டிருந்தோம். நான் இருக்குங்களா, டிஎன் வேட்ல கட்டிங் வேஸ்ட்னு போட்டு டேக்ஸ் கட்டிட்டு இருந்தோம். அந்த பாயிண்டை வந்து இப்போ ஜிஎஸ்டியில் ஆஃபீஸர் கேட்கறதுக்கு இந்த கடைசி வேர்டு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எவ்ரி மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் 2018 பேலன்ஸ் ஷீட்லையும் 19 பேலன்ஸ் ஷீட்லையும் நீங்கள் கட்டிங் வேஸ்ட் காட்டலினா மைபி நோட்டீஸ், இதை பேஸ் பண்ணி ஆஃபீஸர் நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அவைல் ஐடிசி. இது வந்து பெரிய தலைவலி 2 வருஷமா இருந்தாலும் ஆக்ட்ல என்ன சொல்றான்னு பாருங்க. ரிஜிஸ்டர் should maintain details of input tax credit avail for a given tax period, having bifurcation of tax rate and tax amount along with category of inward input என்ன, input service என்ன, capital goods என்ன, tax rate வைஸ் ரிஜிஸ்டர் வேணுங்கிறான். 5% எவ்வளோ, 12 எவ்வளோ, 18 எவ்வளோ, 28 எவ்வளோங்கிறத மெயின்டைன் பண்ணணும். அடுத்து வந்து இது நம்ம அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ இதுக்கும் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். இது நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபார்மாக கூட பண்ணிக்கலாம். நம்மளுடைய அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ அவுட்ஸ்டாண்டிங் இருக்கு, அதை வந்து நம்ம எப்படி அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்கலாம். பியூர்லி உங்களுடைய அவுட்புட் லைபிலிட்டி எவ்வளோ கலெக்ட் பண்ணீங்க, அதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணீங்க, ஐடிஸ்ல எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணீங்க, கேஷ் ஆர் கிரெடிட்ல எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ இந்த ஒர்க்கிங்ஸ் நிறைய பேர் போடுறது இல்லை, பட் கம்பல்சரி நீங்க போட்டு வச்சுக்கோங்க தனியாக ஒரு எக்ஸல் ஷீட் எடுத்து. ஏன்னா இந்த ரிஜிஸ்டரும் இந்த டாக்குமெண்ட்ஸும் நீங்க கம்பல்சரி மெயின்டைன் பண்ணணும். அதே மாதிரி அவுட்புட் டேக்ஸ் பெய்டு, இது வந்து எப்படின்னா என்னென்ன டேக்ஸ் வந்து எப்படி கட்டிருக்கீங்க, எந்தெந்த சலான்ல கட்டிருக்கீங்க, அந்த சலான் ரெக்கார்டும் சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டர்ல போட்டு வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் பெய்டு ஆர் ரிசீவ்டு ரிஜிஸ்டர். இப்போ சர்வீஸ்க்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணால் அதுக்கு டேக்ஸ் இருக்கு. ஸோ சர்வீஸ் ப்ரொவைடர்ஸாக இருந்தால் இயர் எண்டிங்ல கடைசி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் வந்திருக்கும், அதுக்கு ஸ்பேர் பேட்ஸ் வாங்குறதுக்காக நீங்கள் அட்வான்ஸ் வாங்கியிருந்து அக்கௌண்ட்ஸ்ல வர வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அதுக்கு ஜிஎஸ்டி கட்டியிருக்கணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்கள் ரெக்கார்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அதர் ரெக்கார்ட்ஸ் ஸ்பெசிஃபைடு. ஸோ இதெல்லாம் இல்லாமல், இந்த ரெக்கார்ட்ஸ் இல்லாமல் எந்த ரெக்கார்டு வேணாலும் கவர்மெண்ட் வந்து நோட்டிஃபை பண்ணி ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியா இருக்கட்டும், இப்போ ஒரு சால்ட்டா இருக்கட்டும், அவங்க வந்து ரா சால்ட் இருக்கு, கமர்ஷியல் சால்ட் வச்சிருந்தாங்கன்னா உங்களுடைய டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுங்க. நம்ம நிறைய பேர் ஒரு டாக்ஸி ஏவியேஷனுக்காக வந்து கமர்ஷியல் சால்ட்டை வந்து வெறும் சால்ட்னு சொல்லி சேல் பண்ணிட்டாங்கன்னா, ஸோ டெஸ்ட் ரெக்கார்ட் கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த ரெக்கார்டு ஸ்பெசிஃபைட் பண்ணி கேட்குறாங்களோ அதை நம்ம கண்டிப்பாக கவர்மெண்ட்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். P&L, பேலன்ஸ் ஷீட், ட்ரையல் பேலன்ஸு, கேஷ் ஃப்ளோ, ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ இதெல்லாம் வந்து ஆனுவல் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்ல நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கணும், இயர் எண்டிங் முடிஞ்சாலும். ஓகே, அடுத்து முக்கியமான பாயிண்ட் இவே பில். இது வந்து எதோட மேட்ச் பண்ணுறாங்கன்னா, இந்த இவே பில் ரிப்போர்ட்டை பற்றி ஒரு கேள்வி. இந்த இவே பில்லை நீங்கள் எத்தனை நாளைக்கு பார்க்க முடியும்? பிரேம் அன்மியூட் பண்ணுங்க. சார் அன்மியூட் ஆப்ஷன் சார் சார் அவங்களே மியூட் எடுத்துட்டு பேசலாம் சார். ஆமா, யாராவது இன்டராக்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். நானே பேசுறேன். சார் மீட்டிங் வந்து உங்களுடைய இதுதான் சார். நீங்க உங்க இன்டராக்ட் பண்ணீங்கன்னா மோர் ஈஸியரா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு வந்து நார்மல் மீட்டிங் டிஸ்கஷனா இருக்கும் சார். சோ நீங்க இது ஆன்லைன் அப்படிங்கும்போது வந்து நீங்க கொஞ்சம் இன்டராக்ட் பண்ணீங்கன்னா மோர் ஈஸியரா இருக்கும் சார். அப்படி என்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கறதா. ஒரு 2 நாள் ஒர்க் பண்ணிருக்கேன். சோ கொஞ்சம் ஏதாவது கேள்வி கேட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். இந்த ஈவென்ட்ல எத்தனை நாள் நீங்க செக் பண்ணலாம் சார்? கேக்குதா? ஆன்லைன்ல கேக்குறீங்க, எப்படி கேக்குறீங்க?
இல்ல இவே பில்ல எத்தனை நாள் நீங்க செக் பண்ண முடியும்? ஆன்லைன்ல போர்ட்டல்ல. ம். அதாவது ஈவன் டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமும் கேக்குறீங்க கரெக்டா? ஆமா, இப்படி எனிவே நீங்க இவே பில்ல எத்தனை நாள் செக் பண்ண முடியும்? அது போர்ட்டல்லே தானே இருக்கும். இதுதான் நான் போர்ட்டல் இருக்கிறத நீங்க எப்படி செக் பண்ண முடியும்? எத்தனை நாள் செக் பண்ண முடியும்? எத்தனை நாள் செக் பண்ணலாம்? இப்போ ஒரு டவுட் ஒரு இப்போ உங்க கையில வந்து பிப்ரவரி மார்ச் மாசம் 27ஆம் தேதி ஒரு பார்ட்டி வந்து பில் கொடுக்குறாரு. ஓகே. அவர் இவே பில் போட்டிருக்காரா இல்லையான்னு நீங்க செக் பண்ணணும். அந்த இன்வாய்ஸ்க்கு ஈவே பில் போட்டிருக்காருன்னு நம்ம செக் பண்ணணும். செக் பண்றீங்களா ஃபர்ஸ்ட்? அது பார்த்துட்டு இருக்கிறோம். எப்படி எத்தனை பாக்குறீங்க? நாளுங்கிறது நம்ம செக் பண்ணலாம். போர்ட்டல் லாகின் பண்ணி நம்ம இந்த மை ஈவே பில் ஜெனரேட் பை அதர்ஸ் அது மாதிரி வரும் இல்லையா? அதுல எத்தனை நாள் வரும்? 30 days. அது கவுன்ஸ் தெரியல. ஓகே. வேற வேற யார்? ராமநாதன் சார் இருக்காரா? அவர் இல்லையா இருக்கு இன்னைக்கு? ராமநாதன் சார் இல்ல. வரல. வேற யார் இருக்கா? பிரசாத் அவினாசில இருந்து இவரு இல்லைங்க. பிரகாஷ் சார் இருக்காரா? சரி சார், ஓகே. இப்போ பார்க்கலாம். சரி, யாரெல்லாம் இவே பில்ல செக் பண்றீங்க ரெகுலரா? ஏன் எல்லாம் அமைதியா இருக்காங்கன்னு தெரியும். பிரேம் சார் டைம் ஆயிடுச்சுங்கனாலயா இல்ல இல்ல அப்படி ஒரு ரீசன் தெரியல சார். 6:50 ஆயிடுச்சு. தெரியல. டயர்ட் ஆயிட்டாங்க. டயர்ட் நம்ம பார்ட்டியே போட்டுறாங்க சார். நம்ம சார் நம்ம ஒரு பாயிண்ட் சார், நம்ம எங்கெங்கெல்லாம் தப்பு பண்ணுவோம்னு கவர்மெண்ட் ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்கான் சார். ஸோ அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு தான் கவர்மெண்ட் நம்மளை பிடிப்பான். ஸோ அவனோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இவே பில். ஏன்னா ஜிஎஸ்டி சட்டத்துல ஃபர்ஸ்ட் இருக்கிற வார்த்தை வந்து குட்ஸ். ஸோ எந்த பில்லுக்கெல்லாம் நீங்க ஒரு பில்ல ஐடிசி எடுக்கணும்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன சார்? பில் இருக்கணும், பில் வந்திருக்கணும். அதான் ஃபர்ஸ்ட் கண்டிஷனா? ஓகே. அப்புறம் சார் வேற என்ன சார்? சொல்லுங்க சார். பேசுனீங்கன்னா கொஞ்சம் நிறைய டவுட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் கொடுப்பேன். பேசாம இருந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் சொல்லிடுவேன். ரிகார்டிங் திஸ் இவே பில், இப்போ நம்மலாம் வந்து அவங்க முடிச்சுட்டு எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க. புக்ஸ் நம்ம ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்றதுலயே இருக்கோம். அது சார் உங்க பிரச்சனை. ஓகே, நான் கேட்கறது ஒரு பில்லு கிரெடிட் எடுக்கிறீங்க. அந்த பில் கிரெடிட் எடுக்கிறதுல ஒன் ஆஃப் த மெயின் கண்டிஷன் என்னன்னு கேட்கறேன். பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் சார். பில் இருக்கணும், பில்லுக்கு டாக்ஸ் கட்டியிருக்கணும் சார். ஓகே. அப்புறம் இந்த ரெண்டு மட்டும் போதுமா சார்? பில்ல வந்து அவர் வந்து டெலிவரி ஃபைல் பண்ணிருக்கணும். என்ன சார்? ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்கணும். ஓகே. அப்புறம் ஓகே, முக்கியமான கண்டிஷனே சொல்ல மாட்டீங்க. குட்ஸ் ரிசீவ் ஆயிருக்கணும். குட்ஸ் ரிசீவ்ட், அதுதான் முதல் கண்டிஷன். குட்ஸ் ரிசீவ். சரிங்களா? சோ அப்ப டிபார்ட்மெண்ட் உங்களுடைய ஒரு 5 லட்சம் ரூபாய் ஐடிசி கிரெடிட் எடுக்கிறீங்க. அந்த 5 லட்சம் ரூபாய் ஐடிசி வந்து உங்களுக்கு கரெக்டான ஐடிசியான்னு ஒரு டிபார்ட்மெண்ட் செக் பண்ணோம்னா அவன் கேட்கற ஃபர்ஸ்ட் கேள்வி இவே பில் கொண்டான்னு கேட்பான். ஒரு ஆபீசர், ப்ராப்பர் ஆபீசர் வெரிஃபை பண்றப்போ you can take and file a credit input tax credit, whether it is credit is allowable credit or not, he can check with EWA bill. So இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த EWA பில்லுல ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணாம கிடைக்கிற பில் எல்லாம் கிரெடிட் எடுத்துட்டு இருந்தீங்களோ மேக்ஸிமம் ஒரு மினிமம் ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஒரு அப் டு 50,000க்கு மேல எந்த பில்லா இருந்தாலும் அந்த அக்கௌண்ட் கிட்ட சொல்லி அந்த EWA பில் காப்பியை மறக்காம ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இமெயில், இதுக்குன்னு ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணிக்கிங்க. ஒரு டிப்ஸ் சொல்லி தரேன். EWA பில் இமெயில் அப்படின்னு சொல்லி உங்க கிளைண்ட்டுக்கு ஒரு EWA பில் இமெயில் தனியா கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல அந்த அக்கௌண்ட்டை மறக்காம மெயில் அனுப்ப சொல்லிருங்க. போன்ல ஜஸ்ட் போன்ல ஒரு போட்டோ எடுத்தா போதும், அதை அப்படியே அவர் அந்த இமெயிலுக்கு அனுப்ப முடியும். ஸோ இதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோகால் நீங்க ரெடி பண்ணி அந்த ப்ரோட்டோகால் படி உங்க கிளைண்ட், உங்க அக்கௌண்ட் ஆகட்டும், உங்க கம்பெனி ஓனர் ஆகட்டும், யாரெல்லாம் இதை ஒர்க் பண்றாங்களோ அவங்களுக்கு ஐடியா கொடுக்கும். ஸோ ஒரு ஆபீசர் சொல்லுங்க சார். EWA bill அந்த லிமிட்டுக்கு மேல போற பில் மட்டும் கம்பல்சரியா நம்ம சேல் பார்ட்டியா இருந்தாலும் பையர் பார்ட்டியா இருந்தாலும் கம்பல்சரி இல்லையா? எஸ் சார், மேண்டேட்டரி. வழியில வந்து ஏதோ ட்ராக் அவுட் ஆகல அப்படின்னா மேண்டேட்டரி இல்லையா? குட்ஸ் இப்போ அதர்ஷன் கம்பல்சரி வந்திருக்கு. 50,000 ரூபாய் பெனல்டி கட்டணும். ஓகே ஓகே. நீங்க வந்து ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு சரக்கு 1.5 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ஸ்ல ஐடிசி கிளைம் பண்ணிருக்கீங்க. ஆபீசர் வந்து இது வந்து ஃபோக்கஸ் ஐடிசிங்கிறார். EWA bill மேக் பண்ணாதனால. ஆமா. நீ குட்ஸே ரிசீவ் பண்ணல, உன் ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல அவங்க இன்வாய்ஸ் என்ன பண்ணுவாங்க, 31ஆம் தேதி மாசம் வருதுன்னா ஜூன் மாசம் ஃபைல் வச்சிருவாங்க. நம்ம ஜூன் மாசம் ஃபைல் எடுத்துருவோம் இன்புட். ஆனா நம்ம எப்ப எடுக்கணும் அப்படின்னா குட்ஸ் எப்ப ரிசீவ் ஆகுது, ஜூலை 2 தான் நம்ம ரிசீவ் ஆகுது. நம்ம மீட்டிங் தனியா வச்சுக்கலாம் சார். கொஞ்சம் எடுக்கக்கூடாது. அதை தான் அவருக்கு கொஞ்சம் மியூட் பண்ணிருக்கேன். லெனோவோன்னு வருது.
நம்ம ஃபைல் பண்ற டியூ டேட் சர்வீஸ் இன்வாய்ஸ் பிரேம் சார். ஓகே ஓகே சார். ஓகே ஓகே சரி ஓகே அடுத்த டாபிக் போலாம். இது பாருங்க, இது என்னன்னு சொல்லுங்க நண்பர்களே. LUT. ஸோ குட்ஸ் ரிசீவ்டு பார்த்துட்டோம். அடுத்து வந்து LUT பார்க்குறோம். ஸோ எக்ஸ்போர்ட் நம்ம ஊர்ல எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் ஒரு இயர் எண்டிங் முடிஞ்சோனையும் ஃபர்ஸ்ட் மறக்காம போன வருஷத்துக்கு அவங்களுக்கு LUT எடுத்திருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. முன்னூறு யாரும் பேசுறாங்க. நான் மியூட் போடுறேன் சார். கதிரவர்ஜி எக்ஸெப்ட் சர்வீஸ் இன்வாய்ஸ் ஈவே பில். ஆமா சார், குட்ஸ்னா அதானே சார். ஓகே எக்ஸெப்ட் சர்வீஸ் இன்வாய்ஸ்க்கு ஈவே பில் தேவையில்ல, வேண்டியது இல்ல, வேண்டியது குட்ஸ்னு தான் சொல்லிருக்கேன். ரைட் இல்ல அது சிலபஸ்ல இருக்கு. அதான் குட்ஸ் தான், நான் குட்ஸ் தான் சொல்றேன். ஓகே இப்போ LUT வந்து கரண்ட் இயர் பார்க்கணும். ஸோ யாரெல்லாம் LUT போடாமல் இருக்கிறீங்களோ இன்னும் 10 நாள் இருக்கு. மறக்காம எக்ஸ்போர்ட் கன்சர்ன் அத்தனை பேருக்கும் LUT போட்டுருங்க. இது வந்து உங்களுடைய செக்லிஸ்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ வந்து நம்ம என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி ஆக்ட் படி மெயின்டைன் பண்ணணும்னு பார்த்துட்டோம். இப்போ ரீகன்சில் பண்ணணும். அடுத்த டாஸ்க் வந்து என்னன்னா ரீகன்சில் பண்ண வேண்டியது. இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், பட் கொஞ்சம் ஒரு 20 பாயிண்ட் இருக்கு, அதை பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா அவுட்வேர்ட் சப்ளையை ரீகன்சில் பண்ணணும். புக்ஸ் வெர்சஸ் GSTR1 3B இந்த மூணையும் அவுட்வேர்ட் சப்ளையை ரீகன்சில் பண்ணணும். அடுத்து ITC கிளைம் as per 3B versus ITC அப்ரிங்கிங் 2A. ஸோ என்னெல்லாம் ITCல நீங்க 3Bல எடுத்துருக்கீங்களோ அந்த ITC எல்லாம் 2Aல இருக்கா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸல் ஃபைல் நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். யாருக்காவது வரலினாலும் உங்க மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த எக்ஸல் டூல் ஒன்று ஃப்ரீயா இருக்குது, அதில் வச்சு நீங்க ரீகன்சில் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுவும் டூரிங் த இயருக்கு கம்பல்சரி மெயின்டைன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். அடுத்த ரீகன்சிலேஷன் பேலன்ஸ் ஆஃப் கிரெடிட் இன் கேஷ் as per GST போர்ட்டல் வித் பேலன்ஸ் அப்பியரிங் புக்ஸ். ஸோ உங்க 31st மார்ச்ல நீங்க உங்க புக்ஸ்ல என்னென்ன கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கிறீங்க, கேஷ் பேலன்ஸ் காமிக்கிறீங்களோ அது எல்லாமே வந்து புக்ஸோட GST ரெக்கார்ட்ஸோட ரீகன்சில் பண்ணணும். ஓகே அடுத்து ITC, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ரிவர்சல்ஸ், நீங்க வந்து ஒரு புக்ஸ் எழுதியிருக்கோம், ITC கிளைம் பண்ணிட்டோம், பட் நம்ம ஒரு ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம எடுத்த ITC எல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறத இந்த மார்ச் மந்த்ல கம்பல்சரி ரீசெக் பண்ணணும். அதுல ஒரு 3 செக்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ரூல் 37, ITC ரிவர்சல் ரிக்வயர்ட் an account of non payment of within 180 days. அதாவது 180 நாளுக்குள்ள நீங்க யாருக்கெல்லாம் பேமெண்ட் பண்ணலையோ, ஒரு ஆபீசர் வராரு உங்ககிட்ட ட்ரையல் பேலன்ஸ் வந்து 4 காலத்துல கேட்கறாரு. அதுல வந்து ஸ்ரீராம் மில்ஸ் அப்படிங்கிற ஒரு பார்ட்டியோட 4 காலத்துல ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்கு, பர்ச்சேஸ் வந்து 1 கோடி ரூபா இருக்கு, பேமெண்ட் பாத்தீங்கன்னா 20 லட்சம் தான் இருக்கு, பேலன்ஸ் பாத்தீங்கன்னா 1,80,00,000 ரூபா பேலன்ஸ் நிக்குதுன்னா அந்த ஆபீசர் என்ன பண்ணுவார்? ஹலோ சார், யாராவது சொல்லுங்க சார், ரிப்ளை பண்ணுங்க. ITC ரிவர்ஸ் பண்ணுவார். ரிவர்ஸ் பண்ணிடுவார். வெரி குட். அவர் கண்டுபிடிச்சு பண்ணீங்கன்னா பெனால்ட்டி கட்டணும். நோட்டீஸ் கொடுத்து அவர் சொன்னதுக்கு அப்புறம் செஞ்சீங்கன்னா பெனால்ட்டி கட்ட வேண்டி வரும். நீங்களே செஞ்சிட்டீங்கன்னா பெனால்ட்டியை வெய்வர் பண்றதுக்கு நம்மளுக்கு ஆக்ட்ல ஒரு ப்ரொவிஷன் இருக்கு. ஸோ செஞ்ச தப்ப நம்மள வாலண்டரியா வந்து சரி பண்ணிட்டோம்னா தப்பிச்சுக்கலாம். அப்புறம் இதுல வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, இப்போ உதாரணத்துக்கு 18 மார்ச்ல ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க 4 வருஷம் கூட கழிச்சு கூட 5 வருஷம் கழிச்சு கூட அந்த ITCயை எடுத்துக்கலாம். ஸோ ஒரு லெஜர் எடுக்கிறீங்க, லெஜர் ஸ்க்ரூட்னி பண்றீங்க, ஒரு 10 பார்ட்டியோ ஒரு 4 பார்ட்டியோ செலக்ட் பண்றீங்க. அந்த 4 பார்ட்டியில பேமெண்ட் பண்ணல, உங்க பார்ட்டிகிட்ட கூப்பிட்டு கேட்குறீங்க, இல்ல சார் ரொம்ப டைட்டு, நான் ஒரு 8 மாசம் கழிச்சு தான் பண்ணுவேன் அப்படின்னா மறக்காம ரிவர்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதை வந்து பேலன்ஸ் ஷீட்ல அசெட்ல வச்சிருங்க. எப்போ நீங்க உங்க பார்ட்டி பேமெண்ட் கொடுத்து நெக்ஸ்ட் இயரோ அல்ல அடுத்த வருஷமோ எப்போ பண்ணாலும் அதை நீங்க திருப்பி ரீக்ரெடிட் எடுத்துக்கலாம். ஓகே அடுத்து ரூல் 42, 43 இதை பத்தி கொஞ்சம் யாராவது சொல்லுங்க. ரூல் 42 என்ன சார்? சார் யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரூல் 42ல நம்ம என்ன செய்யணும்? எக்ஸம்ப்டட் சேல்ஸ் பண்ணிருந்தோம்னா அதுக்குள்ள ITC ரிவர்ஸ். என்ன ஜி? சொல்லுங்க ஜி. கரெக்ட். ஓகே நீங்க எக்ஸாம் சேல்ஸ் பண்றீங்க பண்ணிருந்தோம்னா அதுக்கு ப்ரொபோஷனேட்டா ITC ரிவர்ஸ். ப்ரொபோஷனேட்டா ITC ரிவர்ஸ். சூப்பர் ஜி. 43 ரூல் 43 என்ன சொல்லுங்க சார்? கேபிட்டல். வெரி குட் சி பிரகாஷ். ஓகே அதாவது ரூல் 42, 43ல என்ன சொல்றோம்னா காமன் கிரெடிட் அப்படிங்கிறான். அதாவது ஒரு பொதுவான இன்புட் நீங்க வச்சிருக்கீங்க. உங்கள் வாடிக்கையாளர் 2 வகையான வியாபாரங்கள் செய்கிறார். ஒரு வியாபாரம் வரிக்கு உட்பட்ட சரக்கை வாங்கி விற்கிறார்,
இன்னொரு வியாபாரம் வரி இல்லாத சரக்கை வாங்கி விற்கிறார். ஆனால் இரண்டுக்கும் சம்பந்தப்பட்ட பொருட்களை கொள்முதல் செய்கிறார். அதில் வரியுள்ள பொருட்களை கொள்முதல் செய்யும் பொழுது நீங்கள் விற்பனை செய்யும் சரக்கு வரியில்லாமல் இருந்தாலும் எவ்வளவு வரியில்லாத சரக்கை வித்திருக்கீங்களோ அதற்கு ப்ரொபோர்ஷனேட்டாக வரியுள்ள சரக்கில் உள்ள ஐடிசியை ரிவர்ஸ் செய்ய வேண்டும் என்று ரூல் 42 தெளிவா சொல்லுது. ஸோ ஒரு ஆபீசரோட பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுடைய காமன் கிரெடிட்டை ஃபுல்லா செக் பண்ணுவாரு. ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்களேன் சார். காமன் கிரெடிட்ல ரவிஜி ஒரு காமன் கிரெடிட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. சார் யாராவது காமன் கிரெடிட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க சார். ஹலோ ஏசி எடுத்துக்கலாம் ஜி. ஏசி ஓகே. ஏர் கண்டிஷனர் ஃபர்ஸ்ட் அது எடுக்கலாமா இல்லையாங்க ஜி? ஏர் கண்டிஷனர் வந்து சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ஸ் இருக்குதுங்க. அது வந்து ஆக்சுவலா வந்து ரூல் 42 43 பொறுத்த அளவுக்கு பார்ட்லி பிசினஸ் யூஸ் பார்ட்லி வந்து பர்சனல் யூஸ் போது அதுக்கு ப்ரொபோர்ஷனேட்டா ஐடிசி ரிவர்சல் பண்ணணும். இல்ல ஃபர்ஸ்ட் ஏர் கண்டிஷனுக்கு எடுக்கலாமா? ஏர் கண்டிஷன் வந்து அதான் சப்ஜெக்ட் டு கண்டிஷன்ங்கிறது பர்சனல் யூஸ் வந்து எடுத்துக்க முடியாது. ஈவன் ஒரு எம்ப்ராய்டரி யூனிட் இருக்கு, அதுக்கு ஏசி கம்பல்சரி மேண்டேட்டரினா டெஃபினட்டா எடுத்துக்கலாம். அதோட மாற்றம் கிடையாது. ஓகே ஜி. நம்ம செக்ரட்டரி சொல்ல கரெக்டா இருக்கு. வேற யாராவது என்ன ஜி? டிவி வாங்குறீங்களா? சிசிடிவி கேமரா. சரி சூப்பர். சிசிடிவி வந்து இன்புட்ல வருமா கேபிட்டல் குட்ஸ்ல வருமா? ஓகே. அப்ப 42ல அது வராது. வேற என்னங்க ஜி? போல்ட் நெட் போல்ட் எல்லாம் இருக்கு இல்லையா? பிரகாஷ் ஜி நான் தெளிவா கேள்வி கேட்கிறேன். ரூல் 42 என்ன சொல்லுதுன்னா காமன் கிரெடிட் attributable to exempted supply நான் பிசினஸ் பர்பஸ். எந்த ஒரு பொருட்களில் வரியுள்ள பொருட்களை வாங்கியிருக்கிறீரோ அதை வைத்து நீங்கள் எக்ஸம்ப்டட் சப்ளை பண்ணியிருந்தாலோ உங்க சொந்த யூஸ்க்கு யூஸ் பண்ணியிருந்தாலோ டாக்ஸபிள் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ப்ரொபோர்ஷனேட்டா கழிக்கணுங்கிறான். ஸோ அப்படி கழிக்க வேண்டிய காமன் கிரெடிட் என்னென்னலாம் இருக்குன்னு கேட்கணும். பிஎன்எல்ல கோல்டு நெட் எப்படி வரும்? வராது இல்லையா? சொல்லுங்க ஜி. நிறைய எக்ஸ்பர்ட் இருக்கிறீங்க, சொன்னீங்கன்னா தான் கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கலாம். டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் டெலிபோன் எக்ஸஸ் இருக்குமா? டெலிபோன் பில் வாங்கியிருக்கீங்க. நீங்க உங்க ஓனர் வந்து அதே வீட்டுல குடியிருக்காரு. கீழ் ஃப்ளோர்ல வந்து கம்பெனி வச்சிருக்காரு, மேல் ஃப்ளோர்ல அவர் குடியிருக்காரு. இது வந்து காமன் கிரெடிட்டா வருமா? நீங்க உங்க கம்பெனி போனையும் பேசிக்கலாம், வீட்டுக்காரமா அந்த போன்லயும் பேசிக்கும். ஸோ இது வந்து டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் வந்து யாரெல்லாம் ஒரு அசசி வந்து ஒரே ஓன் வீட்டுல குடியிருக்காரோ அப்ப அசசிங் ஆபீசரோட கேள்வி கேட்கலாம். இந்த கிரெடிட்டை வந்து நான் ஏன் வந்து டிஸ்அலோவ் பண்ணக்கூடாது? டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் நீ வந்து நான் பிசினஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்க வந்து ஒரு ரெண்டல் ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறீங்க, அப்ப வந்து டெலிபோன் எக்ஸஸை ரிவர்ஸ் பண்ண முடியாது. பட் ஓன் ஹவுஸ்ல இருக்கிற ஒவ்வொரு டீலரும் டெலிபோன் எக்ஸ்பென்சஸை ரிவர்ஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். கண்டிப்பா ரிவர்ஸ் பண்ணுங்க. ஓகே. வேற ஜி, வேற எக்ஸாம்பிள் ஏதாவது காமெண்ட் பண்ணி. பேங்க் இன்ட்ரெஸ்ட் அலோவ் உண்டா சார்? ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டேஷனரி பர்ச்சேஸ் பண்ணது ஸ்டேஷனரியில வந்து நம்ம தனியா பிரிக்க முடியுமா ஜி? பிசினஸ்க்காக நான் பிசினஸ்க்காக முடியாதுதான். இந்த பேங்க் இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் எடுக்கிறதுல அவங்க பேங்க் கண்டிப்பா ஒரு இன்வாய்ஸ் வாங்கணும்னு சொல்றாங்களா சார்? ஆனா சிஏ எப்படி எடுக்கலாம்ல? இல்ல அவங்க கண்டிப்பா சார் இப்போ நீங்க ஐடிசி பொறுத்தளவுக்கு மொத்தம் 4 செக்ஷன் தான் சார். 16 1 2 3 4 சார். இப்போ வந்து ஒவ்வொருக்கும் எஃப்யூக்கு கேட்டு அந்த எஃப்யூக்குல சிபிஐசில டெசிஷன் கொடுக்கல. அவன் வந்து 4 கண்டிஷன். உன்னுடைய ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிசினஸ் இருக்கா, நீ வந்து ரூல் குட்ஸ் ரிசீவ் பண்ணிருக்கா, இன்வாய்ஸ் வாங்கியிருக்கிறியா, பேமெண்ட் பண்ணிருக்கிறியா. ஸோ இது ஒரு 5 மேண்டேட்டரி கண்டிஷனுக்கு உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் வந்து அலோவபிள் ஆச்சுன்னா யூ கேன் டேக் கிரெடிட். ஏன்னா அவன் ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை கேள்வி கேட்கறப்போ அவன் ஒரு ரெக்கார்ட் ப்ரொடியூஸ் பண்ணணும். இந்த செக்ஷன் படி நீ எடுத்தது தப்பு, ஸோ நான் உன்னுடைய ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணான்னு சொல்லி டிபார்ட்மெண்ட் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பும். நீ சார் எலக்ட்ரிக் சார்ஜஸ் போட்டிருக்காங்க, சேர் போட்டிருக்காங்க சாட்ல. சார்
Are you hearing my query? Rent paid. Sir, Prem sir. Sir, சொல்லுங்க சார். என்னோட query வந்து most of the bank they're not giving a invoice for the interest they have charged collected with years. But 2 years reflect ஆகுது. நம்ம திருப்பி எடுக்கலாமா எடுக்கக்கூடாது? கதிரவன் சார் நம்பர் இது வாய்ஸ் கேட்கல. கதிரவன் சார் ஹேங் ஆயிட்டு போகுது சார் வருது. ஒரே sir, maybe Kadiran sir. Also, I have one doubt. Sir, once again, sir. Sir, ஒரே எரச்சலா இருக்குங்க சார். Okay, நான் மியூட் போடுறேன் சார். சார் மியூட் ஆல் போட்டேன். நீங்க ஒவ்வொருத்தர கேட்கலாம் சார். மணிகண்டன் சார் நீங்க கூட ஆன்சர் பண்ணுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். டவுட் இருந்தா கேளுங்க சார். கதிரவன் சார் வர வரைக்கும். I have one doubt. கதிரவன் சார் வந்துட்டாருங்களா? இல்ல அவர் வரல சார். நம்ம மணிகண்டன் சார் நமக்கு ஆன்சர் பண்ணுவாங்க சார், செக்ரட்டரி. ஓகே சொல்லுங்க ஓகே. நோ இஷ்யூ சார். நீங்க சார் ஓகேவா சார்? With your permission. We are all learning now. கண்டிப்பா சார். மணி சார் once again சார் மணி சார் கேட்டுக்கலாம் சார். மணி சார் ஓகேவா சார்? மணிகண்டன் சார் அன்மியூட் பண்ணுங்க அவரை. ஓகே ஒரே நிமிஷம் சார். நோ நம்ம அன்மியூட் அவர்தான் சார் பண்ண முடியும். ஆமா சார். anybody can answer. all are mute no. இல்ல அன்மியூட் வந்து அவங்க தான் சார் பண்ண முடியும், நம்ம பண்ண முடியாது. Put it in common message. All of them. Manikandan can chat message. ஒரே நிமிஷம் சார். Anybody can tell me. Can I ask? So one second sir. அவர் என்ன எடுக்கல. One second sir. கதிரவன் சார் எவ்வளவு வந்துட்டாரு due to the net issue-னால. சார் இதாயிருச்சா? ஓகே சார், நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன் சார். ஹலோ கேக்குது சார்? ஸ்கிரீன் ஷேர். ஓகே ஸ்கிரீன் ஷேர். நெட் கனெக்டிவிட்டி தான் பிரேம். ஓகே கதிரவன் சார் சொல்லுங்க சார். I have one doubt sir regarding this bank. Just a minute sir. கொஞ்சம் முடிச்சிரா அப்புறம் நம்ம क्वेश्चन ஆன்சர் சார். கொஞ்சம் முன்னாடி எத்தனை ஸ்லைட்ஸ் இன்ட்ரஸ்ட் பத்தி சொன்னீங்க அதனால சார் ஒன் செகண்ட் சார் முடிச்சு நம்ம போய்க்கலாம் சார். முடிச்சிரா சார் அப்புறம் பண்ணிக்கலாம். எத்தனை ஸ்லைட் சார்? இதானே சார்? ஐடிசி ரிவர்சல் முன்னாடி பிரேம் கொஞ்சம் முன்னாடி. ஓகே சோ 43 வந்து சார் கேபிட்டல் குட்ஸோட ஐடிசி பார்க்கணும். அடுத்து வந்து என்ன ஆடியோ கிளியரா இருக்கு சார்? கிளியர் சார். ஓகே பிரேம். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் வந்து செக் இஃப் எனி ரிவர்சல் பர்ச்சேஸ் குட்ஸ் ரிஜெக்டட் அண்ட் ரிட்டர்ன். சோ நீங்க எல்லாம் அந்த வருஷத்துல என்னென்ன குட்ஸ் எல்லாம் ரிஜெக்ட் ஆயிருக்கு இல்ல குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிருக்கீங்க அதையெல்லாம் வந்து உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு ரீகன்சல் பண்ற வேண்டியது ஒரு மேண்டேட்டரி. ஓகே நெக்ஸ்ட் ஸ்லைட் பிரேம். ஓகே இப்போ 2 year ரீகன்சிலேஷன் பண்றோம். அந்த ரீகன்சிலேஷன்ல உங்களுக்கு தெரிஞ்சதான், பட் ஒரு 2-3 பாயிண்ட் முக்கியமா நீங்க பார்க்க வேண்டியது ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் டிஃபால்ட் வெண்டர் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கவரி ஆஃப் டாக்ஸ் பெய்ட் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட். அதாவது வந்து எந்த பில் எல்லாம் உங்க 2 yearல ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அவங்கள எல்லாம் அந்த பார்ட்டி எல்லாம் ரெக்லைட் பண்ணி நீங்க ஒரு இன்வாய்ஸ் கொடுத்துருப்பீங்க, அதுல பேமெண்ட் டைம்ஸ் கொடுத்துருப்பீங்க. உதாரணத்துக்கு ஒரு 6 மாசத்துல நீங்க பணம் தள்ளினா அதுக்கு வந்து நாங்க இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லி உங்க பார்ட்டி இன்வாய்ஸ்ல டைம்ஸ் கொடுத்துருந்தா ஸோ அந்த பார்ட்டி கிட்ட நீங்க இன்ட்ரெஸ்ட் தாராளமா கலெக்ட் பண்ணலாம். பட் அதுக்கும் ஜிஎஸ்டி வரும். அடுத்து ரூல் 36(4) ஒரு ரூல் கொடுத்துருக்கான். அந்த ரூல் 4 படி 36(4) படி நீங்க 10% தான் வந்து 2 year எக்ஸஸா கிரெடிட் எடுக்கணும். இந்த ரூல் வந்து பிப்ரவரி டு ஆகஸ்ட் வரைக்கும் டெம்பரரியா சஸ்பெண்ட் பண்ணியிருக்கான். பட் நீங்க அப்படி எடுத்தாலும் எக்ஸஸா இருந்தாலும் செப்டம்பருக்குள்ள டேலி பண்ணி ஃபைல் பண்ணிடணும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இயர் எண்டிங் அக்கௌண்ட்ஸும் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து
மெயினா அந்த அமெண்ட்மெண்ட் ஆஃப் இன்வாய்ஸ் நிறைய பேர் பாக்குறதே இல்லை. ஏன்னா 2A டவுன்லோட் பண்றீங்க, 2Aல பர்ச்சேஸ் B2B மட்டும் வந்திருக்கான்னு பாக்குறீங்க. பட் அதுல அந்த கிரெடிட் நோட் டெபிட் நோட்டை பத்தி நிறைய பேர் கான்சென்ட்ரேட் பண்றது இல்லை. ஏன்னா டிபார்ட்மெண்ட் வந்து எங்க நம்ம மிஸ்டேக் பண்ணிருக்கோமோ அதை தான் பார்ப்பான். ஸோ 2Aல கிரெடிட் நோட் டெபிட் நோட்ங்கிற ஒரு காலத்தை மறக்காம எடுத்துக்கீங்க. அதுல எந்தெந்த இன்வாய்ஸ்க்கெல்லாம் 2Aல கிரெடிட் நோட் டெபிட் நோட்ஸ் வந்திருக்கோ அதெல்லாம் நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல கரெக்டா ரிஃப்ளிகேட் பண்ணி டேலி பண்ணிருக்கீங்களான்னு ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுடைய ஆனுவல் ரிட்டர்ன் ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல ரீக்ளென்ஸ் பண்ணிருக்கோம். அடுத்த ஸ்லைட் முன்னாடி ஃபிஃப்த். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்றீங்க, முக்கியமான பாயிண்ட். இதை வந்து ஒரு இயர் முடிஞ்சோடனே நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, நீங்க டேலி யூஸ் பண்ணுவீங்க, இல்ல சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவீங்க, இல்ல வேற எந்த இது யூஸ் பண்ணாலும் இந்த மாஸ்டர் டேட்டா இதை நிறைய பேர் செய்யறதே இல்லை. ஏன்னா இதனாலதான் மிஸ்டேக்ஸ் நிறைய வரப்போகுது. என்னன்னா, உங்க பார்ட்டியோட டீடைல்ஸ், அதாவது அவருடைய ஜிஎஸ்டி நம்பர், என்ன ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், HSN கோடு. இப்போ உதாரணத்துக்கு லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல மொபைல் போனோட ஜிஎஸ்டி ரேட் மாறிடுச்சு. ஸோ அதை நீங்க டேலியில மாத்தாம விட்டுட்டீங்கன்னா, பழைய ரேட்டே கலெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது டாக்ஸ் ஏவியேஷன் ஆயிரும். இப்போ லீகல் பெனால்ட்டி இஷ்யூ பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாஸ்டர் டேட்டா அப்டேட்டை வந்து ஒவ்வொரு இயர் எண்டிங் முடிஞ்சோடனும் கம்பல்சரி உங்களுடைய கிளைண்ட்ஸ் அத்தனை பேர்த்தோட பேர் கரெக்டா இருக்கா, அவங்களோட ஜிஎஸ்டி நம்பர் கரெக்டா இருக்கா. இதுல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா, ஒரு 4 பிரான்ச்சுக்கு செல் பண்ணுவீங்க. மதுரைக்கு விற்பீங்க, டெல்லிக்கு விற்பீங்க, பெங்களூருக்கு விற்பீங்க. ஒரே பார்ட்டிக்கு 4 பக்கம் அனுப்புவீங்க. பட் நீங்க டேலியில என்ட்ரி போடுறப்போ மாத்தி ஏதாவது ஒரு ஜிஎஸ்டி நம்பர் மாத்தி போட்டீங்கன்னா அது கண்டினியூஸா வருஷம் ஃபுல்லா அப்படியே வரும். அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு அந்த பார்ட்டி கூப்பிட்டு சொல்றப்போ அத்தனை பில்லையும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணணும். ஒரு பெரிய ஹெட்டாக்கா இருக்கும். ஸோ இந்த மாஸ்டர் அப்டேட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜிஎஸ்டி அண்ட் ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், டாக்ஸ் ரேட். இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு பார்ட்டி வந்து அசசரிஸ் பண்ணுவார். அவருக்கு வந்து பேப்பர் என்வலப் விற்பாரு, ஸ்டேஷனரி விற்பாரு, கம்மு விற்பாரு. நாம என்ன பண்ணுவோம், எல்லாத்தையும் போய் பேப்பர் என்வலப்னே போட்டுட்டோம்னா தப்பா போயிடும். ஸோ அந்த ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அடுத்து இந்த கிராஸ் சார்ஜ். ஸோ நம்மளுடைய இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், வேற நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஆகட்டும், சிஸ்டர் கன்சர்ன் ஆகட்டும், ஸோ நம்மளுடைய அதர் ஜிஎஸ்டி நம்பர் ஆகட்டும், இதுக்கெல்லாம் நம்ம சப்ளை பண்ணியிருக்கிறோம், அதுக்கெல்லாம் கன்சன்ட்ரேஷன் கொடுத்துருக்கிறோமா, கரெக்டா சார்ஜ் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னன்னா, ஒரு பேர்ட் ஐ வியூ. அப்படின்னா பேர்ட் ஐ வியூனா மேல இருந்து பாக்குற மாதிரி நீங்க வந்து உங்களோட எல்லா டிரான்சாக்ஷனையும் ஒரு தடவை ஏதாவது லேப்ஸ் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் செய்ய வேண்டியதை ஏதாவது செய்யாம விட்டீங்களா, சட்டத்துப்படி நீங்க ஒவ்வொரு இதையும் செய்ய வேண்டிய கம்ப்ளைண்ட்ஸை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்களா, அப்புறம் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்கவே மாட்டோம். ஏன்னா அது ஜிஎஸ்டி போர்ட்டல் வரைக்கும் அது ஆட்டோ பாப்புலேட்டட் இல்லை. அது ஒன்று வந்துருச்சுன்னா நம்மளுடைய பாதி மிஸ்டேக் வந்து கம்மியாயிரும். அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எப்பெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோ பாப்புலேட்டட் வருதோ அப்பெல்லாம் நம்ம கட்டிட்டோம்னா பாதி பிரச்சனை சால்வ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி லேட் ஃபீக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் வெயிட் பண்றோம். அது வந்துச்சுனாலும் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். ஸோ ரிட்டர்ன்ஸ்ல ஏதாவது அமெண்ட்மெண்ட் பண்ணாம இருக்கா, ஏன்னா உங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல பார்த்துருப்பீங்க பாதி பேலன்ஸ் டேலி ஆயிருக்காது, இல்ல அவன் குட்ஸ் ரிட்டர்ன் அனுப்பியிருப்பான், இல்ல டெபிட் போட்டிருப்பீங்க, டிஸ்கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. இதையெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் ரிலேட்டட் டு ஜிஎஸ்டிஆர் ரூட் த்ரூ ரிட்டர்ன்ஸ். நீங்க எந்த செலவு எழுதினாலும் ஒரு பேசிக் பாயிண்ட் ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். பிஎன்எல்ல எந்த செலவு எழுதினாலும் அந்த செலவு வந்து உங்க ரிட்டர்ன்ல ரூட் த்ரூ ஆயிருக்கா அப்படின்னு ஒரு கிராஸ் செக் பண்ணீங்கனாலே உங்களுடைய ஓவரால் மிஸ்டேக்கை கம்மி பண்ணிக்கலாம். அடுத்த ஸ்லைட். இப்போ ஆர்சிஎம். ஓகே, இது பெரிய காம்ப்ளிகேட்டட், நிறைய பேர் இது கட்டுறது இல்லை. இப்ப நேற்று நான் ஒரு கேஸ் பார்த்தேன். அந்த கேஸ்ல என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 கோடி ரூபாய்க்கு ஆர்சிஎம் வந்து அந்த பார்ட்டி ஃபைல் பண்ணிருக்கான். அதுல என்ன பிரச்சனைனா டாக்ஸ் வேற போட்டு ஃபைல் பண்ணிருக்கான். ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட கேட்கறேன். ஒரு ஜிடிஏ பண்றாரு, அவர் வந்து ஜிஎஸ்டிஆர் 1 ஃபைல் பண்றாரு, அவர் டாக்ஸ் போட்டு ஃபைல் பண்ணணுமா, டாக்ஸ் எல்லாம் ஃபைல் பண்ணணுமா? சார் 640 ஆச்சு சார், கொஞ்சம் மேக் இட் ஃபாஸ்ட். டைம் இருக்கு இல்லையா, ஃபாஸ்ட் முடிஞ்சிருக்கு. 640 ஆச்சு சார், கொஞ்சம். ஓகே. ஸோ ஆர்சிஎம் லைபிலிட்டியில வாய்ஸ் கிளியரா இருக்கு இல்லையா? ஓகே, ஆர்சிஎம் லைபிலிட்டி செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டாக்ஸ் மேட்ச் பண்ணிருக்க, செக் இப் டாக்ஸ் பெய்ட் அண்டர் ஆர்சிஎம் மேட்ச் வித் ஐடிசி அண்டர் ஆர்சிஎம். ஆர்சிஎம் லைபிலிட்டி சுட் பி மோர் தென் ஆர் ஈக்குவல் டு உங்களை அங்கே ஆர்சிஎம்ல நீங்க கட்டி எடுத்த ஐடிசி வந்து கரெக்டா இருக்கணும். எக்ஸஸாவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. Ensure timely payment of RCM liability. Interest liability need to be discharged in respect of any delay in tax payment. So RCM நீங்க லேட்டா கட்டினாலும் இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அதையும் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் RCM டிலேவா கட்டிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இஷ்யூன்ஸ் ஆஃப் டெபிட் நோட், கிரெடிட் நோட். ஸோ இந்த டெபிட் நோட், கிரெடிட் நோட் கரெக்டா கொடுத்துருக்கீங்களா இல்லையாங்கிறத ஒரு கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு. ஓகே, ஜிஎஸ்டி ரீஃபண்ட்ஸ் ஏதாவது ஃபைல் பண்ணியிருந்து டைம் லேட் ஆயிடுச்சுனாலும் பெண்டிங் இருந்தாலும் அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்து
டேக்ஸ் லைபிலிட்டி அகைன்ஸ்ட் ரிசிப்ட் ஆஃப் அட்வான்சஸ். நான் அப்படியே சொன்ன மாதிரி தான், அட்வான்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கு டேக்ஸ் கட்டாமல் இருந்தீங்கன்னா அதை செக் பண்ணி அந்த இஷ்யூஸை டேலி பண்ணிருக்கேன். ட்ராக் ஸ்டேட்டஸ் ஆஃப் குட்ஸ் சென்ட் ஆன் ஜாப் ஒர்க் அண்ட் குட்ஸ் சென்ட் ஆன் அப்ரூவல் whether all goods have been received back within the time period. ஸோ ITC 4 வந்து மார்ச் குவார்ட்டருக்கு ஃபைல் பண்ணணும். ஸோ அதை ஃபைல் பண்ணாதவங்க ஃபைல் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. அதே மாதிரி இப்போ என்னன்னா, ஒரு 1 இயர்ல நீங்க மேனுஃபேக்சரா இருக்கீங்க, உங்க குட்ஸ் எல்லாம் அனுப்பியிருக்கீங்க, அதெல்லாம் ரிசீவ் ஆயிடுச்சா இல்லையா, இது எங்க நீங்க மேட்ச் பண்ணணும், உங்க ஸ்டாக் ரிஜிஸ்டர் வச்சுருக்கீங்க இல்லையா, ஸோ அந்த ஸ்டாக் ரிஜிஸ்டர்ல அவுட்பேட்னு போடுற இடத்துல யாருக்கெல்லாம் ஜாப் ஒர்க் போயிருக்கோ அதை மேட்ச் பண்ணிக்கணும். இதை வந்து கம்பல்சரி நான் சொல்லல, ஜிஎஸ்டி சட்டம் சொல்லுது. வர ஆபீசர் இந்த ரெக்கார்டு கண்டிப்பா கேட்பாரு. நீங்க இந்த ரெக்கார்டை கொடுக்கலன்னா நீங்க கம்ப்ளைண்ட்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு சொல்லி உங்களுக்கு ஜெனரல் பெனால்ட்டி விதிக்கிறதுக்கு ஆபீசருக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே, அப்படியே நான் சொன்ன மாதிரி தான் இவேபிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரீகன்சல் ஆஃப் இவேபிள் இஷ்யூடு டூரிங் த இயர் வயா இன்வாய்சஸ் டெலிவரி சலான் ஜென்ரேட்டர். ஸோ இந்த இவேபிளை பத்தி கிட்டத்தட்ட 1 hour பேசலாம். கிட்டத்தட்ட மோர் தென் 40 பாயிண்ட்ஸ் இருக்கு. அடுத்தடுத்த செக்ஷன்ல அதை பிளான் பண்ணிக்கலாம். In case reconcile of books of inventory with physical inventory, assess if ITC reversal to be required. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ நம்ம வந்து இன்கம் டேக்ஸும் ஜிஎஸ்டியும் முன்ன பின்ன மாத்தி கொடுத்தோம்னா நம்மளே சிக்க வச்சுக்க போறோம். ஸோ அப்படி ஏன்னா ஒன்று முன்னாடி வருது ஒன்று பின்னாடி வருது. இதுக்கு செப்டம்பர் வரைக்கும் டைம் கொடுத்துருக்கான். அதுக்கு இன்கம் டேக்ஸுக்கு அதுக்கப்புறம் தான் ஃபைல் பண்ண போறோம். ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணி அதுல என்ன ஸ்டாக் வைக்க போறீங்களோ அந்த ஸ்டாக் வந்து ஆகிற மாதிரி பாத்துக்கங்க. இதுக்கும் டாக்ஸ் பிளானிங் இருக்கு, அதையும் பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. இன் கேஸ் ஆஃப் கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ் என்ஷூர் த இன்வாய்ஸ் ரைஸ்ட் ஆர் மைல்ஸ்டோன். ஸோ நீங்க ஒரு ரெகுலர் கண்டினியூஸ் ஆஃப் சப்ளை, இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் யாராவது சொல்லுங்க சார். கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் சர்வீஸ். ஹலோ முன்னாடி ஸ்டார்ட் சார். அந்த क्वेश्चन ஆன்சர் வச்சுக்கலாம் சார். நீங்க கொஞ்சம் ஓகே ஓகே சரி ஓகே. அடுத்து வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆர் ரிக்யூர்ட் டு பி க்ளோஸ்டு. இது பாருங்க, நிறைய ஆர்சி எடுத்துட்டீங்க, க்ளோஸ் பண்ணாம வச்சிருக்கீங்க, லிஸ்ட் வச்சிருப்பீங்க. அவன் பிசினஸே பண்ணிருக்க மாட்டாரு, அந்த ஃபைல் சரண்டர் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்க மாட்டீங்க, இல்ல ஆனுவல் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த பாயிண்ட் நான் காமிக்கிற ஸ்லைடு எல்லாம் கொஞ்சம் போட்டோ எடுத்துக்கீங்க. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பின்னாடி யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் எதெல்லாம் கேன்சல் பண்ணாம வச்சிருக்கீங்களோ அதை லிஸ்ட் எடுத்து மறக்காம எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் சரண்டர் கொடுக்காம இருக்கீங்களோ அதை, ஏன்னா பின்னாடி வந்து ஆபீஸ்ல இருந்து நோட்டீஸ் வரப்போ அதுக்கு உண்டான பதில நீங்க தான் சொல்லி ஆகணும். ஸோ அதை பாத்துக்கங்க. அடுத்து ஸ்டார்டிங் நியூ இன்வாய்ஸ் ஆஃப் சீரீஸ் நம்பர் ஆஃப் டாக்ஸ் இன்வாய்ஸ் டெபிட் நோட் கிரெடிட் நோட். இது வந்து உங்களுடைய பாதி கம்ப்ளைண்ட்ஸை சரி பண்ணிடும். ஸோ ஒரு புது இன்வாய்ஸ் சீரியல் நம்பர் எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணிக்கிறதா பெஸ்ட். ஏன்னா ஒரு ஆடிட்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல 56ஆம் நம்பர் எந்த வருஷம் அப்படின்னு உங்களால ப்ரூவ் பண்ண முடியும்னா அதுக்கு தனி சீரியல் நம்பர் இருந்தால் தான் முடியும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி சென்ட் ஆன் அப்ரூவல், ஒரு வண்டியில எடுத்துட்டு போறீங்க, குட்ஸ் பார்ட்டிகிட்ட கொடுத்துட்டு அவர் வாங்கின பிறகுதான் இன்வாய்ஸ் போட போறீங்க. ஸோ அதுக்கெல்லாம் எப்படி இன்வாய்ஸ் போட்டிருக்கீங்களா இல்லையாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் முக்கியமான மெயின் பாயிண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ். நிறைய பேர் அமெண்ட்மெண்டே பண்ணாம வச்சிருப்பீங்க. ஏகப்பட்ட பிரான்ச்சுக்கு வந்து வாடகை கொடுத்த மாதிரி செலவு எழுதிருப்பீங்க. ஸோ ஒரு ஆபீசர் வந்து ரெண்ட் அக்கௌண்ட்டை கையில எடுத்துட்டு இந்த ரெண்ட் எல்லாம் எந்தெந்த பிரான்ச்சுக்குன்னு கேட்கறப்போ அந்தந்த பிரான்ச் எல்லாம் நீங்க உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ல அமெண்ட்மெண்ட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா கம்பல்சரி லீகல் பெனால்ட்டி வரும். ஸோ இதை மறக்காம இந்த பாயிண்டை நோட் பண்ணி எந்தெந்த பிரான்ச்சுக்கெல்லாம் அமெண்ட்மெண்ட் போடாம இருக்கீங்களோ அதை போட்டுருங்க. அதே மாதிரி புக்ஸ்ல பார்ட்னர் ரிலீவ் ஆகி வெளியே போயிருப்பாரு, அதை அமெண்ட்மெண்ட் பண்ணாம இருக்கீங்க, அதை பண்ணிருங்க. அடிஷனல் பிளேஸ் ஆட் பண்ணாம இருந்தா அதை பண்ணிருங்க. இவே பில் வந்து வித்தவுட் அடிஷனல் பிளேஸ்ல ஒரு சரக்கு டெலிவரி ஆச்சுன்னா அதுக்கும் லீகல் பெனால்ட்டி வரும். ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பாத்துருங்க. அடுத்து வந்து எனி அமௌண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ஸ்லைட் சேம் நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே. இன் கேஸ் எனி அமௌண்ட் பெய்ட் ஆர் ரிவர்ஸ் அண்டர் ப்ரோடெக்ட் என்ஷூர் ரிசீவபிள் ஆர் அக்கௌண்டட் ஆர் ரிப்போர்ட்டட் இன் அசெட் சைட் ஆஃப் பேலன்ஸ் ஷீட். உங்களுக்கு ஏதாவது ஐடிசி இல்ல பேமெண்ட்ஸை வந்து தடை பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அதை வந்து ரிசீவபிள் காமிச்சு பேலன்ஸ் ஷீட்ல ரிசீவ் சைட் காமிச்சுங்க. அடுத்த பாயிண்ட் வெரிஃபை இயர் அண்ட் அக்ரூவல் ப்ரொவிஷன்ஸ் என்ட்ரிஸ் இன் த டிரான்சாக்ஷன் விச் ரிலேட்டட் பார்ட்டிஸ் என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் வித் மார்ச் 2020 ரிட்டர்ன்ஸ். ஸோ இயர் எண்டிங்ல ரெண்ட் பேபிள் ஆகட்டும், ரெண்ட் ரிசீவபிள் ஆகட்டும், ஸோ என்னென்ன அக்ரூவல் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் நீங்க போடுறீங்களோ அதெல்லாம் மறக்காம புக்ஸ்ல போட்டிருக்கீங்களா, அந்த புக்ஸ்ல போட்டதை மார்ச் 20 ரிட்டர்ன்ல காமிச்சிருக்கீங்களாங்கிறத கண்டிப்பா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லைட்ஸ் மட்டும் நான் திருப்பி போடுறேன். ஒரு தடவை யாராவது போன்ல காப்பி பண்ணணும்னா காப்பி பண்ணுங்க. பிரேம்ஜி கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இருந்து ஒரு தடவை இல்ல அது இந்த அதுக்கப்புறம் இல்ல பிரேம் இந்த பாயிண்ட் மட்டும், இந்த இயர் எண்டிங் பாயிண்ட் மட்டும், பாயிண்ட் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் பாருங்க, எல்யூடிக்கு அப்புறம். ஓகே ஓகே. அடுத்து சார் உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எடுத்துக்கலாம். திருப்பி ஒரு
ஒரு டவுட் second, இருந்தா 2 நீங்க seconds. கேட்கலாம் சார், இல்லைன்னா செஷன் இது பண்ணிக்கலாம் சார். சார் அதுமாதிரி நெக்ஸ்ட் வீக் டாபிக் பிரேம் ஒரு தடவை அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிருங்க. ஸ்க்ரோல் பண்ணிடுறேன். இல்லை நெக்ஸ்ட் வீக் டாபிக் சொல்றேன், அது ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னா முடிச்சிடலாம். சார் நெக்ஸ்ட் வீக் டாபிக் என்ன சார்? கதிரவன் சார். சார் நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாமே நீங்க மியூட் எடுத்துட்டு பேசலாம் சார். டூல் எப்போ அனுப்புவீங்க சார்? நான் உங்க மெயில் ஐடிக்கு அனுப்புறேன் சார். ஃபைல் எக்ஸல் ஃபைல் அனுப்புறேன். இல்லைன்னா எனக்கு மீட்டிங் முடிச்சு கூப்பிடுங்க சார், நான் அனுப்பி விடுறேன் சார். நல்லது சார். அந்த புக்கு அதே மாதிரி அனுப்பிவிடலாம். அனுப்பி விட்றேன் சார், அனுப்பி விட்றேன். அதே மாதிரி டியூஸ்டே மீட்டிங் இருக்கு சார், தாராளமா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ணுங்க சார். வாட் இஸ் தி சப்ஜெக்ட் சார்? நெக்ஸ்ட் சாரி சார், சப்ஜெக்ட் நெக்ஸ்ட் மீட்டிங் இல்ல அதான் சார், அதான் ஃப்ரீஸ் பண்ண கேக்குறேன். நீங்க தான் சார், நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த சப்ஜெக்ட் என்ன மீட்டிங் சொல்றீங்களோ அது நிறைய இதே மாதிரி பிராக்டிகல் இஷ்யூஸ் நிறைய இருக்கு. உங்களுக்கு என்ன பிராக்டிகல் இஷ்யூஸ் வேணும்னு சொன்னீங்கன்னா இருக்கு சார். ITC 04 சார். ITC 04 சார்? எஸ் ஆமா எடுக்கலாம். எடுக்கலாம். ஓகே. And Mr. Kadravan, சொல்லுங்க சார். You told that annual return form, some Excel sheet will be yours. Yes sir. Somewhere Yes sir. I read, you are No problem. I can send back sir. You can call me personally sir. I can send all files. that also I have some annual connected return. problem sir. I have some connected problem. I send you personally sir. Yeah. Anyway, this I am very happy to attend this class. Thank you sir. Sir, just a minute sir. நண்பர்களே, இப்போ நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிற ஒரு சார் வந்து பாண்டிச்சேரியில இருக்காரு, ரவிக்குமார் சார்னு. நண்பர்களே, அவருடைய வயசு தப்பா அவர் சொன்ன தப்பா நினைச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப சின்ன வயசு தான் அவருக்கு. பட் அவர் என்னன்னா, எந்த டெக்னாலஜி ஆகட்டும், எந்த விஷயம் ஆகட்டும் ரொம்ப ஆர்வமா கலந்து கத்துக்கிறாரு. எல்லார்ட்டையும் என்கரேஜ் பண்றாரு, என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு. ஸோ அவருக்கு ஒரு சின்ன வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். நன்றி சார். ரொம்ப நன்றி சார். சார் இப்போ நெக்ஸ்ட் வீக் டாபிக் என்ன சார்? கதிரவன் சார் ஃப்ரீஸ் பண்ணுங்க. வேற ITC 4 கேட்டிருக்காங்க, 04 கேட்டிருக்காங்க. ஓகேவா சார்? எல்லாத்துக்கும் ஓகேங்களா சார்? காம்போசிஷன் எடுத்துடலாம் சார். காம்போசிஷன் ஓகே தானே சார்? எடுத்துக்கலாம் சார். ITC 04 காம்போசிஷன் எடுத்துக்கலாம். அட்வான்ஸ் ரூலிங்ல நிறைய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சாப்டர்ஸ் எல்லாம் இருக்கு, அத பத்தி ஏதாவது எடுக்கலாமா? அட்வான்ஸ் ரூலிங்ங்கும்போது அது எல்லாருக்கும் பொருந்துமா இல்ல கேட்டவருக்கு மட்டும் தான்? அட்வான்ஸ் ரூலிங் பொறுத்தவரைக்கும் கேட்டவருக்கு மட்டும் தான் சார். ஹைகோர்ட் டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் மட்டும் தான் எல்லாரும் கவர் ஆகும். பட் ஒரு சின்ன இல்ல சார், ஒரு சின்ன பேசிக் லேமனா கேக்குறேன். அவருடைய இதுக்காக சௌரியத்துக்கு அவர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஓகே, அது நமக்கு எந்த விதத்துல இல்ல ஒரே நிமிஷம். அது ஒரு பேசிக் பாயிண்ட் ஆஃப் வியூ, லேயர் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ. என்னன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ப்ராடக்ட்டுக்கு எப்பவுமே ஹையர் ரேட் ஆஃப் டாக்ஸ் தான் டிசைட் பண்ணுவான். ஸோ சாதாரண சப்பாத்திக்கும் புரோட்டாவுக்கும் ஏகப்பட்ட கிளாரிபிகேஷன் கொடுத்து ஒரு இந்தியா ஃபுல்லா ட்ரெண்டிங் ஆகி 18% புரோட்டாக்கு கொடுத்ததை கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் ரூலிங்கோட, ஏன்னா ஆடியோ இல்ல. சரி சார், கதிரவன் சார் அதை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது பேசலாம் சார். சார் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் வீக் டாபிக் சொல்லிட்டீங்கன்னா போதும். ITC 4 சார். ஹலோ கதிரவன் சார். அந்த கிளவுட் சாஃப்ட்வேர் what will be the cost சார்? வந்து இமிடியேட்டா சார் சொல்றேன். ஹலோ கதிரவன் சார் கேக்குதா? ஹலோ பிரேம். கேக்குது சார். சார் டாபிக் வந்து ITC 4 என்னது? சரி ஓகே கேக்குது சார், சொல்லுங்க. நீங்க பேசுங்க சார். ஆடிபிள் கதிரவன் சார் கேக்குது, நீங்க பேசுங்க. கேக்குது சார், நீங்க பேசுங்க. நோ ப்ராப்ளம். பிரேம் கேக்குதுங்களா சார்? நல்லா கேக்குது சார், நீங்க பேசுங்க. சரி ஓகே. சார் நெக்ஸ்ட் வீக் வந்து ITC 4 எடுக்கணும்ங்கறீங்க, கரெக்ட்டா சார்? சாட்ல நீங்க போட்டுருங்க சார். ITC சார் போடலாம். சோ டாலில என்ன சார் எடுக்கணும்? டேலில வந்துங்க சொல்லுங்க சார். ஷார்ட்கட் கீஸ் பத்தி எடுங்க. ஷார்ட்கட் கீஸ். ஓகே சார். நிறைய, ஏன்னா ஷார்ட்கட் கீஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ரெண்டாவது வந்து இன்வென்ட்ரி வந்து நம்ம நிறைய பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம
இன்வென்ட்ரி வச்சு அதாவது அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி எப்படி போடணும் அப்படிங்கறத ஒரு கிளாஸா கொடுத்தீங்கனாலும் நல்லா இருக்கும். சரிங்க சார். ஒரு ரிப்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்தலாம் சார். இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் இல்ல அட்வான்ஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் கொடுத்தலாம் சார். எஸ் எஸ். இப்போ நம்ம ஏன்னா பிரசன்ட் திருப்பூருக்கு ஏன்னா ஜிஎஸ்டியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாக்ங்கிறது ரொம்ப மஸ்ட். ஸோ அதனால வந்துட்டு நீங்க எடுக்கிற கிளாஸ் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ அதனால நமக்கு டேலியை பொறுத்தளவுக்கு இந்த 2 கிளாஸ் கொடுத்தா நம்ம ஜிஎஸ்டிபிஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும். சரிங்க சரிங்க சார். அட்வான்ஸ் எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ் நான் கொடுத்துறேன் சார். ஓகே. மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா ஷார்ட் கட்ஸ் போது நிறைய இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஷார்ட் கட்ஸ் எடுத்துட்டு அதை 2 மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் சார். ஓகே ஓகே. சார் பிரேம் சார். சார் சொல்லுங்க சார். ஒரு சிஎஸ்டி ஃபார்மேட் இம்போர்ட் பண்றத பத்தி எடுக்கலாம் சார். புரியல சார். எப்படி சார் சொல்லுங்க? சிஎஸ்டி ஃபார்மேட் சார் பேங்க் இம்போர்ட் பண்ண முடியுங்களா? ஆமா சார். ஆமா சார். சார் அத நம்ம எக்ஸல் டு டாலி ஆல்ரெடி பார்த்துட்டோம் சார் நம்ம. சரிங்க. சிஎஸ்டில சார் பிடிஎஃப் வந்து சிஎஸ்டி கன்வர்ட் பண்ணலாமா? சிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா சார் அதுவும் சேம் எக்ஸல் தானே சார்? ஓகே சார். சார் என்னோட டவுட் என்ன பிடிஎஃப் வந்து சிஎஸ்சியா கன்வெர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ண முடியுமா சார்? சார் அது வந்து ஆன்லைன் டூல்ல தான் சார் பண்ண முடியும். நீங்க அந்த பிடிஎஃப் வந்து பண்றதுங்கிறது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட் சார். அத நம்ம அப்கமிங் என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா த்ரூ பேங்க்ல இருந்து எக்ஸல் டெவலப் பண்ணி அதுல இருந்து இம்போர்ட் ஆகிற மாதிரி ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சோ ப்ராபபிலி அத நான் முடிச்சிட்டு உங்களுக்கு சொல்றேன். நம்ம ஒரு கிளாஸ் பண்ணிக்கலாம் சார். ஓகே சார். தேங்க்யூ. கண்டிப்பா சார். சார் இது வந்து நம்ம லாங் டர்ம் ப்ராசஸ் தான் பண்ண போறோம். ஷார்ட் டர்ம் பிடிக்க மாட்டோம். சோ அதனால டாலியோட ஒவ்வொரு ஃபீச்சர்ஸும் வந்து நம்ம எடுக்கலாம். சோ அடுத்து எம்ஐஎஸ் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. டாலில வந்து வித் அக்கவுண்ட்ஸ் ரிப்போர்ட் என்ன இருக்குது, இன்வென்டரி ரிப்போர்ட்ஸ் என்ன இருக்கு அப்படிங்கிறது இருக்கு. சோ மணிகண்டன் சார் பாத்தீங்கன்னா வாரம் நல்லா வந்து கரெக்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறாரு. சோ ரொம்ப நன்றி மணிகண்டன் சார். அதாவது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி எடுத்ததுதான். சோ அதுல வந்து நமக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், டாக்ஸ் கன்சல்டன்ட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், நம்ம கஸ்டமருக்கு எப்படி எஜுகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம சொல்லலாம் சார். அந்த எம்ஐஎஸ் ரிப்போர்ட்ஸ்ல அக்கவுண்ட்ஸ் வரும், இன்வென்டரி எல்லாமே வரும் சார். இல்லைங்க பிரேம், அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா மற்ற டேலியில எடுக்கிறதுக்கும் நீங்க எடுக்கிறதும் பாத்தீங்கன்னா ரொம்ப நிதானமா நிறுத்தி ஒவ்வொரு வார்த்தைகளையும் ரொம்ப தெளிவா எடுக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா எங்க ஜிஎஸ்டிபிக்கு புரியும். ரெண்டாவது வந்து ரிவ்யூ ஒவ்வொரு இடையும் ரிவ்யூ எடுக்க தான் வந்துட்டு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுங்க. ரெண்டாவது வந்து அதை நம்ம எவ்வளவு சேஃபா பயன்படுத்துறதுங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கண்டிப்பா கண்டிப்பா சார். தேங்க்யூ சார். வெரி யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கீங்க. தேங்க்யூ சார். சார் சார் சொல்லுங்க சார். லைன்ல இருக்கா சார்? சொல்லுங்க சார். லைன்ல 2017-18 9C நான் ஃபைல் பண்ணியாச்சு. ஓகே. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ ஜூலைல இருந்து செப்டம்பர் வரைக்கும் மறுபடியும் ஓபன் பண்ணி விடுறாங்க சார். ஜூலை 17 இருந்து ஃபைல் பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க. நீங்க 500 ரூபீஸ் பெனால்டி கட்டி. அது வந்து யாரெல்லாம் ஃபைல் பண்ணலையோ அவங்களுக்கு தான் சார். ஆமா சார். எனக்கு வந்து நான் 2 இயர் 9C ஃபைல் பண்ணும்போது 2 இயர்ல ரெஃப்ளெக்ட் ஆகாத பார்ட்டிஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரி, நல்லதானே? அவங்க எல்லாம் ஃபைல் பண்ணா நல்லதானே உங்களுக்கு? நம்ம என்னடா சார் அட்ஜஸ்ட் பண்ணி டாக்ஸ் கட்டியாச்சு. சரி சார், 2 இயர்ல வராத ஐடிக்கு டாக்ஸ் கட்டிட்டீங்க. இப்போ ஓகே. நாளைக்கு ஆடிட் வரும்போது ரெஃப்ளெக்ட் ஆகுமா? ப்ராப்ளம் வருமா? இல்ல, இப்போ இதுல என்ன பிரச்சனைனா அவங்க அவுட்வேர்ட்ல அப்ளை பண்றது 2 இயர்ல ஒரு பர்டிகுலர் டேட் தான் கொடுத்துருக்கான். அந்த டேட் வரைக்கும் தான் அப்லோட் ஆகுங்கிறான். ஸோ இதை பத்தி ஒரு டீடைல் நோட்டிபிகேஷன் கூடிய 2-3 நாள்ல வந்துடும். வந்துட்டானா அவங்க ஒவ்வொரு செக்ஷன் வைஸ் என்னென்ன அலிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு மேக்ஸிமம் நீங்க கட்டினதான் அது திருப்பி ரீஃபண்ட் வாங்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஓகே ஓகே சார். அப்புறம் சார் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குல்ல சார்? ஆமா, பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கொடுத்துறேன். நான் டெபிட் நோட் போட்டு கொடுத்துறேன். நான் ஐடிசிஎல் கழிச்சிடுறேன். ஓகே. ஆனா அவன் வந்து எனக்கு கிரெடிட் நோட் கொடுக்கறது இல்ல, 2 இயர்லயே எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகறது இல்ல. என்ன ப்ராப்ளம்? ஓகே. இப்போ நீங்க ஆக்சுவலா ஒரு குட்ஸ்க்கு என்ன வேல்யூ அது ஃபுல்லா ஐடிசி எடுத்துட்டீங்க. ஆமாங்க. அந்த ஐடிசி உங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. நீங்க டெபிட் நோட் வச்சு உங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க. உங்க வேலை முடிஞ்சது. நீங்க கொடுத்த டெபிட் நோட்டுக்கு கன்சர்னா அவன் ஒரு கிரெடிட் நோட் போட்டு அவன் உங்க 2 இயர்ல அது ரிஃப்ளெக்ட் ஆகணும். பண்ண மாட்டேங்கிறான். அது அவன் தப்பு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஐடிசி ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க இல்லையா? கரெக்டான ஐடிசி எடுத்துட்டீங்க. எக்ஸஸா நீங்க எடுக்கல, உங்க டியூட்டி ஓவர். அது அவன் பிரச்சனை, அவன் பாத்துக்கலாம். ஓகே சார், தேங்க் யூ. ஓகே சார். கதிரவன் சார் சொல்லுங்க சார். இப்ப லேட் ஃபீஸ் ஆல்ரெடி கட்டி இருக்கீங்களா சார்? அது ரீஃபண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். ஏன்னா நிறைய பேர் கட்டியிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு இப்ப இருக்கிற பொசிஷன்ல திருப்பி கொடுக்குமாங்கிறது டவுட் தான். அதுக்காக டீடைல் நோட்டிபிகேஷன் வரட்டும் சார், வந்தாதான் தெரியும் சார். சார் கவர்மெண்ட் குப்புசாமி சார், கவர்மெண்ட் அபராதத்துல தான் ஓடிட்டு இருக்குது. ஆன்லைன்ல ரெக்கார்ட் ஆகுது நீங்க பாத்து சார். ஆமா சார், இது எப்படி ரெக்கார்ட் ஆகுது சார். அதனால நம்ம
நம்ம சார் needed அப்படியே information. கவர்மெண்ட்க்கு ரெப்ரசன்ட் ஆயிடுங்க சார் தப்பாவல இல்ல எதுவும் சொல்லலீங்க. இல்ல ரெஃபரன்ஸ் போயிருக்கு. ஏன்னா எவ்வளோ ஏன்னா நீங்க இப்ப எல்லாம் வெயிட் பண்ணி ஃபைல் பண்றவங்க தப்பிச்சுட்டா நான் முதல்லயே கட்ட உங்களுக்கு என்ன வழின்னு கேட்டிருக்காங்க. பட் இது எல்லாமே கவர்மெண்ட் வந்து எப்படி முடிவு எடுக்குதுங்கிறத நம்ம வெயிட் பண்ணணும். நம்மளுடைய குறைய தெரிவிக்கலாம். பட் அதனோட முடிவை வெயிட் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே, இது சார், மூலமா அப்புறம் கவர்மெண்ட் கேரிட்டேங்க சார். சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க ஜி. இல்ல இது மூலமா கவர்மெண்ட்டுக்கு